وأزواجك الطيبات الطاهرات أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وعلمك ما لم تكن تعلم وكان فضل الله عليك عظيما صدق الله مولانا العظيم وقال نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم إن الله يرفع بهذا العلم أقواما ويضع به آخرين وفي رواية إن الله يرفع بهذا الكتاب ويضع به آخرين صدق نبي الله صلى الله عليه وسلم எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்லா ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர், மனைவி, மக்கள், குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம், அதன் சிரமம், செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்து அருள் புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும், முசீபத்துகளை விட்டும், கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக. அல்லாஹுவின் மாபெரிய அருளால் நம்முடைய ஈரோட்டினுடைய இந்த சிறப்பான பகுதியின் சங்கைமிக்க ஜமாத்துல் உலமாவுனுடைய பெருமக்கள், தலைவர், செயலாளர், பொருளாளர் உட்பட நிர்வாக பெருமக்கள், இங்கே சமூகம் தந்திருக்கிற அருளும் மாட்சிபமும் நிறைந்த உலமா பெருமக்கள், ஒரு சிறப்பான நிகழ்ச்சியில் இங்கே நாம் கலந்து கொண்டிருக்கிறோம். நிறைய காலங்களில் மற்றவர்களுக்கு நாம் அறிவுரை சொல்லுகிற வாய்ப்பை அல்லாஹ் வழங்குகிறான். இது ஒரு பாக்கியமான மஜ்லிஸ். நமக்கு நாமே அறிவுரை பெறுவது, மற்றவர்களுக்கு அறிவுரை செய்கிற இடம் உலமாக்களுக்கு சொந்தம். நான் சில நேரங்களில் என்னை பண்படுத்துவதற்கு எங்களுடைய ஷேகுனாவுனுடைய இடத்திற்கு செல்வதுண்டு. அங்கே செல்கிற போது சர்க்காருக்கு மட்டும்தான் நான் போகிறது தெரியும். அங்கே இருக்கிற ஆலிம்களுக்கு கூட தகவல் சொல்கிறது இல்லை. நம்ம ஹாதிம்களுக்கும் தகவல் சொல்ல மாட்டேன். மதரசாவிலும் நான் எங்கே போகிறேன்னு தெரியாது. ஏனென்றால் இந்த ஏரியாவுக்கு வந்திருக்கோம் தெரிஞ்சால் அங்கே மீண்டும் மற்றவர்களுக்கு அறிவுரை சொல்கிறதுக்கு நம்மளை கூட்டு போயிடுவாங்க. அதத்து வந்திருக்கிறாங்க, அங்கே ஒரு பயான் வைங்க, இங்கே ஒரு பயான் வைங்க. நான் அதுக்கு போகலை. எனக்கு தர்பியத். ஹதரத் என்ன பண்ணுவாங்க, அல்லாஹ் அவங்க மன்னரை பிரகாசமாக்கட்டும், நம்முடைய ஷேഖனா அல்லாமா அஹ்மது கபீர் ரஹ்மத்துல்லாஹி அலை யார்கிட்டையும் சொல்ல மாட்டாங்க. சாப்பாடு கூட கான்காவில் இல்லை, வீட்டுக்கு கூட்டு போயிடுவாங்க. மதியம் பகல் 3 வேளை சாப்பாடும் அவங்க வீட்டுக்கே அழைச்சிட்டு போவாங்க. கான்காவில் எனக்கு தங்க இடம். காலையில் கரெக்டாக 9-9:30 உள்ளே வந்துடுவாங்க. உள்ளே வந்து அவங்க விளங்கிக்கிடுவாங்க. தர்பியத்துக்காக வந்தெல்லாம் சொல்கிறது இல்லை, அவங்க விளங்கிடுவாங்க. சாதாரணமாக பேசிகிட்டு இருப்பாங்க. எல்லாமே நம்முடைய தர்பியத்தாக இருக்கும். சாதாரணமாக பேசுவாங்க, எல்லாமே தர்பியத். மக்களை வழிகாட்டுகிற வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு வழங்கியதற்கு என்ன தவம் நாம் செய்தோமோ,
மக்களை வழிகாட்டும் இடத்தில் நம்மை நிறுத்தினான் அல்லாஹ். இன்னல்லாஹ் யர்ஃபு பிஹாதல் இல்ம் அக்வாமன், இந்த இல்மை கொண்டே அல்லாஹ் பல பேர்களை உயர்த்தி விட்டான். நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல பேர்களை அல்லாஹ் உயர்த்தினால் யாராலும் அவர்களை கீழே இறக்கவே முடியாது. நல்ல ஞாபகம் வையுங்கள், நமக்கு கிடைத்த ஒவ்வொரு அந்தஸ்தும் அது ரப்பே கொடுத்தது. நான் அடிக்கடி மகிழ்ச்சி அடைவதெல்லாம் எத்தனை தீய சக்தியாலும் நமக்கு கிடைச்ச மதிப்பை இறக்க முடியாது. காரணம், இது மனிதர்கள் கொடுத்த மதிப்பல்ல, மாண்பாளன் அல்லாஹ் கொடுத்த மதிப்பு, அவன் கொடுத்த மதிப்பு. மக்களை நல்வழிப்படுத்துகிற இடம் நமக்கு கொடுத்தான் அல்லாஹ். இன்றைக்கு ஒரு வாய்ப்பு, நம்மை நாம் கொஞ்சம் எடுத்து பார்க்கிறோம். நாம் எப்படி இருக்கிறோம், நாம் எப்படியெல்லாம் இருந்தால் இன்னும் நன்றாக இருக்கும். சங்கைமிக்க உலமாக்களுக்கு வகுப்பு நடத்துகிற இடத்தில் எந்த தகுதியிலும் நான் இல்லை. இருப்பினும் கலந்துரையாடல், நாம் எப்படி நம்மை அழகுபடுத்தி கொண்டால், எனவே நான் இங்கே சொல்ல வருகிற செய்தி உங்களுக்காக மாத்திரமல்ல, எனக்காகவும் சேர்த்து, இப்படியெல்லாம் நாம் இருந்துவிட்டால் எப்படிப்பட்ட மாற்றங்களை இந்த மண்ணில் பார்க்க முடியும் என்பதை ரொம்ப ரொம்ப அடக்கத்தோடு ஞாபகப்படுத்துகிறேன். இங்கே நம்மிடத்தில் பையத்தான ஆலிம்களும் இருக்கிறார்கள். தெரியும், ஒருவரை பற்றி தெரிந்தால்தான் அவர்களிடத்திலிருந்து நாம் நிறைய பாடம் பெற முடியும். எனவே உலமாக்களை பொறுத்தவரையில் என்னுடைய முகவரியை நான் விளக்க வேண்டியதில்லை. எல்லோரும் கிட்டத்தட்ட நான் அதிகமாக உலமாக்களோடு பேசிய இடங்களில் ஈரோடு முக்கியமானது. பல காலங்களில் இங்கே உலமாக்களோடு உரையாடுகிற வாய்ப்புகள். அன்பர்களே, நமக்கு கொடுத்த இந்த இடம் அல்லாஹ் கொடுத்த கண்ணியம். இது மாமன்னர் ஹாரூன் ரஷீத் ஒரு ஜிந்தீக்கை கைதியாக பிடிக்கிறாங்க. ஜிந்தீக் இஸ்லாத்தை விட்டு முர்த்தத்தா போனவர், பிடிச்சிட்டாங்க. பிடிச்சி தர்பாரில் நிறுத்தப்பட்டுச்சு. அதிகாரிகளை கூப்பிட்டு சொன்னாங்க, அவரை தூக்கில் போடுங்கன்னாங்க. கழுத்தை எடுத்துருங்கிறாங்க. அந்த ஆள் கொஞ்சம் துணிஞ்சு கேட்டார், லிம ததுரிபு உனுக்கு அமீரல் மோமினின், ஜனாதிபதி அவர்களே, ஏன் கழுத்தை வெட்டுறதுக்கு நோக்கம் என்னான்னு கேட்டார். ஜிந்தீக், நீ ஈமானை விட்டு வெளியில் போய் விட்டாய், அதுதான் தண்டனை. ஏன் கழுத்தை வெட்டுவதற்கு தாங்களுக்கு என்ன நோக்கம் என்று கேட்டார். ஆனால் குற்றவாளிகள் கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லும் இடத்தில் அந்த சாலிஹீன்கள் இருந்தார்கள். குற்றவாளிதான் அவர், அவருக்கு உரிமம் இருக்கிறது கேள்வி கேட்பதற்கு. பதில் சொல்லும் இடத்தில் நின்றார் மாமன்னர் ஹாரூன் ரஷீத். அவர்கள் சொன்னார்களா, முரீஹு இபாதல்லாஹி மின்கா, ஒன்றும் இல்லை, அல்லாவின் புனித அடியாறுகளை ஒன்றை விட்டு ராகத்தாக்கணுங்கிறதுக்காக, உன்னுடைய குழப்பத்திலிருந்து அடியார்கள் ராகத்தாகணும், அதுக்கு உனக்கு இந்த தண்டனை என்றார் மாமன்னர். அவர் சொன்னாராம், கைஃப அந்த யா அமீருல் மோமினின் பி அல்வி ஹதீஸ் வலஅத்துஹு அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குல்லுஹா மா நதக பிஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் சொன்னார், என்ன தூக்கில் போட்டுருவீங்க, நான் முடிந்து போகி விடுவேன். மக்களை ராகத்தாக்கி விட முடியுமா உங்களால்? மக்களை ராகத்தாக்கி விட முடியுமா உங்களால்? என்ன பண்ணுவீர்கள்? 1000 ஹதீஸுகளை நான் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லாத ஹதீஸை சொன்னதாக பதிவு செய்து விட்டேன். அல்வா ஹதீஸ் வலாத்துஹு அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குல்லுஹா மா நதக பி ரசூலுல்லாஹ். அதில் ஒரு வார்த்தை ரசூலுல்லாஹ் சொல்லாதது, பெருமானார் சொல்லல, ஆனால் நபி சொன்னதாக ராவிகளை கொடுத்து, முகவரி தந்து, ஹதீஸனுடைய அறிவிப்பாளர்களை எல்லாம் கொடுத்து, மௌலு ஆன இட்டுக்கட்டப்பட்ட 1000 ஹதீஸை ஹதீஸுக்குள்ளே கொண்டு போய் சேர்த்து வச்சுட்டேன். என்ன பண்ணுவீர்கள்? மக்களை காப்பாற்ற முடியுமா நீங்கள்? ராகத்தாக்க முடியுமா நீங்கள்? உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாத ஹதீஸை அவர் மக்கள் மன்றத்தில் சொல்வார், இது நபி அவர்கள் சொன்னதாக. எங்கே மக்கள் ராகத்து பெறுவார்கள்? அல்லாஹ்வுடைய வேதனை இறங்குமா இறங்காதா? கடுமையான செய்தி இப்போ ஒரு பரபரப்பாக இருக்குது அவை. ஏன்னா இப்போ இவனை தூக்கில் போட முடியாது, இந்த 1000 ஹதீஸை எங்கே இருக்குதா சொல்லுடான்னு கேட்கணும்.
அந்த 1000 ஹதீஸ் எங்கே என்று கேட்கணும். மன்னர் சிரித்தார். ஐன அந்த யாது அல்லாஹ், அவர் கேட்டார், அல்லாவின் விரோதியே என்ன பேசுகிறாய், என்ன பேசுகிறாய்? ஐன அந்தா, நீ எங்கே போய்விட்டாய்? மின் அபி சஹாக்கில் பசாரி அப்துல்லா இப்னு முபாரக், உனக்கு தெரியாதா இந்த உம்மத்தில் அபு இஸ்ஹாக்குல் பசாரி இருக்கிறார் என்பது உனக்கு தெரியாதா? எத்தனை பெண்ணம்பெரிய ஆலிம் அபு இஸ்ஹாக்குல் பசாரி, இன்னும் உனக்கு தெரியாதா? அப்துல்லா இப்னு முபாரக், சையதுனா அப்துல்லா இப்னு முபாரக் போன்ற ஹதீஸுக்குள்ளே முங்கி ஆழம் கண்டவர்கள் இருக்கிறார்கள் என்று உனக்கு தெரியாதா? நன்கு ஞாபகம் வை. உனக்கு இப்போ தூக்கில் போடுறேன், வேணுமென்றால் ஒரு 10 நிமிஷம் அவகாசம் கொடுக்குறேன். அந்த 10 நிமிடத்தில் அல்லாமா அபு இஸ்ஹாக்குல் பசாரியும் அப்துல்லா இப்னு முபாரக்கும் இங்கே வந்தால் 1000 ஹதீஸை மொத்த கிதாபில் இருந்து எடுத்துருவாங்க. ஹதீஸின் ஆழம் கண்ட உலமாக்கள் எங்களிடத்தில் இருக்கிறார்கள். உலமாக்கள் இருக்கிற வரையிலும், இல்மின் களஞ்சியங்கள் இருக்கிற வரையிலும் அல்லாஹ் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், எந்த குழப்பவாதிகளும் இந்த தீனை கெடுத்து விட முடியாது. மாமன்னர் ஹாரூன் பகிரங்கப்படுத்துகிறார். அல்லாஹ் நமக்கு அந்த இடத்தை கொடுத்தான். எந்த இடம்? என்னை தூக்கிலிட்டால் என்ன செய்வீர்கள்? 1000 ஹதீஸுகள் அல்லவா நான் அங்கே இட்டுக்கட்டி இருக்கிறேன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது. எங்கே ஹாரூன் ரஷீத் பயந்து விடுவாரோ என்று நினைத்தபோது, நான் எப்படிப்பட்ட ஆலிம்களை இந்த மண்ணில் அல்லாஹ் எங்களுக்கு தந்தான் என்று ஹதரத் அபு இஸ்ஹாக்குல் பசாரி எப்படிப்பட்டவங்கன்னா, அவங்களை பற்றி ஹதீஸ் ஆய்வாளர்கள் அல்லாமா சுஃபியானுல் சௌரி போன்றவங்க கிதாப் கடிதம் எழுதுவாங்க. அபு இஸ்ஹாக்குல் பசாரிக்கு எழுதும்போது சுஃபியான் எழுதுகிறார், அபு இஸ்ஹாக்குல் பசாரிக்கு என்று கடிதம் எழுத்தாளர் எழுதுவார், நிப்பாட்டி என்பார்கள். ஏன் அப்படி எழுதக்கூடாது? அவர்கள் பேரை முதல்ல போடு, என்னை விட அவர்கள் கல்வியில் தகுதி உயர்ந்தவர்கள். மூத்த ஆலிம்கள் எல்லாம் தன்னை விட அவர்கள் கல்வியிலே உயர்ந்தவர்கள் என்று அவங்க பேரை தான் முதல்ல போடணும்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்டவர்கள் அபு இஸ்ஹாக்குல் பசாரி. அல்லாமா அப்துல்லா இப்னு முபாரக்கை கேட்க வேண்டியதே இல்லை. அப்துல்லா இப்னு முபாரக் மகத்தான இடம். சங்கைமிக்க உலமாக்கள், உங்கள் கவனத்திலே நமக்கிடையே ஒரு கருத்து பரிமாற்றமாக இது இருக்கட்டும். அல்லாஹ் நமக்கு கொடுத்த இல்மு மிகப்பெரியது. இந்த இல்ம் உலகத்தில் லட்சோப மக்கள் பயன்பெற வேண்டும். நான் ஒரு சராசரி ஆலிம் என்று நீங்கள் உங்களை நினச்சிக்கலாம். அதே சமயம் ஒரு சராசரி ஆலிமாக நீங்கள் இருந்தாலும் உங்களை கொண்டு அல்லாஹ் கொடுக்க வேண்டிய மாற்றம் என்பது அது மகத்தானது. அந்த மாற்றம் கிடைக்கப் பெறுகிற ஒரு வாழ்க்கையில் நம்மை தயார்படுத்துவதற்கே இந்த சபை. நம்மை நாம் தயார்படுத்துகிறோம். உலமாக்கள் எப்படி இருக்கணும் என்று நம்ம மட்டும் இருப்பதால் ஒரு கருத்து பரிமாற்றம். 3 விஷயம் உலமாக்களாக இருக்க வேண்டியவர்கள். அந்த ஆலிம் எப்படி இருக்கணும்? அந்த 3க்குள்ளாலும் நிறைய எண்ணிக்கையை நான் சொல்லலை, 3 தான் சொல்ல போகிறேன். இந்த 3க்குள்ளால் நீங்கள் இருந்தால் உலகம் உன் கைக்குள்ளேங்கிறாங்க. உலகம் நம்ம கையில் இருக்கும். உலகத்தில் இருப்பவங்க நம்ம கூட இருப்பாங்க. நம்ம சொல்லுக்கு அவங்க அப்தியத் ஆகிடுவாங்க, தன்னை அடிமைப்படுத்திக்கிடுவாங்க. நம்ம சொல்லுக்கு இத்தாத்து செய்வாங்க. எந்த ஒரு இடத்திலும் நாம் அஞ்ச வேண்டியதில்லை. நமக்குண்டு சில சிஃபாத்துகள். ஆலிம்கள் எப்படி இருக்கணும்? கான அஸ்ஹதன் நாஸ் ஃபித் துன்யா. உலகத்தை பொறுத்தவரையில் மனிதர்கள் எல்லோரையும் விட சங்கைமிக்க ஆலிம்கள் இதிலே ஆசை பற்றுகளை குறைத்திருக்க வேண்டும். முதல் விஷயம், கான அஸ்ஹதன் நாஸ் ஃபித் துன்யா. இந்த உலகத்தில் ஆலிம்கள் பொறுத்தவரையில் அவங்க ஜுஹுதுடைய நிலையில் இருக்காங்க. ஜுஹுது அப்படின்னா சில பேர் அதுக்கு தப்பாக பொருள் கொண்டு துறவின்னு அர்த்தம் கொடுத்துட்டு போயிடுறாங்க. நம்ம துறவியாலாம் போனால் துன்யாவில் யாரு கொண்டு தீனை சொல்கிறது? தீனை யார் சொல்கிறது? மௌலா நம்ம தான் சொல்லணும். துறவியாலாம் போகக்கூடாது. துறவியாக போகிறதுக்கு அனுமதியும் இல்லை. ஒரு ரஹபானியத்தை நிபுத்தூஹா மாக்கத்தை போனாங்கிற அல்லாஹ். துறவரத்தை அவர்கள் சொந்தமாக எடுத்துக்கிட்டாங்களே தவிர நான் யாருக்கும் அதை கடமையாக்கலைங்கிறான் குரானில்.
ஒரு ரஹபானியத்தை நிபுத்தூஹா, அவங்களா உண்டாக்கிக்கிட்டாங்க துறவரம். மாக்கத்தபுனா, நம்ம எழுதலை யாருக்கும், குரான் பேசும். அப்போ ஜுஹுதுக்கு துறவரம் என்றே அர்த்தம் சொல்லி, சில வார்த்தைக்கு ஒரு அர்த்தத்தை சொல்லிவிட்டு அதில் தான் கடைசி வரைக்கும் நிற்கிறது. அந்த அர்த்தம் மாத்திரம் அல்ல. ஜுஹுதுன்னா அதில் உள்ள ஆழம் என்னன்னா, உலக வாழ்க்கையில் பற்றில்லாத ஒரு வாழ்க்கை. அசுகதன்னாசு கான ஆலிமுன் அசுகதன்னாசு வித்துன்யா. ஒரு ஆலிமுக்கு இருக்க வேண்டிய 3 சிபத்து என்பதை ஆழ்ந்த சிந்தனைக்கு பின்னாலே சொல்லப்படும். அதில் முதல் சிபத்து என்ன, அவங்க உலகத்தில் எல்லா மனிதர்களை விடவும் பற்றில்லாத இடத்தில் வாழ்வார்கள். உலக ஆசை குறைந்திருக்கும், உலகத்தில் தேவைகளை குறைச்சிக்கிடுவாங்க, யார்கிட்டையும் போய் தேவைக்கு நிற்க மாட்டாங்க. தன் ஆசையை குறைக்கிறது மட்டும் இல்லை, எந்த ஒன்றின் மீதும் உலகளாவிய அளவில் அவங்களுடைய கவனம் ரொம்ப போகாது. வியாபாரியாக இருப்பாங்க, பிரச்சனை இல்லை. துன்யாவை சம்பாதிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஹலாலான வழியில் சம்பாதிப்பாங்க. வியாபாரத்துக்கு ரூட் அவங்க தான் போட்டே கொடுப்பாங்க. ஒரு ஆலிம் வியாபாரியாக இருப்பது தப்பில்லை, வியாபாரத்தை கற்றுக் கொடுப்பது தப்பல்ல. உலகத்திலே சம்பாத்தியத்தை தான் தேர்ந்தெடுப்பது ஒன்றும் தவறில்லை. அசுகது பற்றில்லாத இடம், மனசில் தூக்கி துன்யாவை வைக்கிறது இல்லை. அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, லஹித் துன்யா ஃபீ யதிக், உலகத்தை கையில் வச்சுக்கப்பா, கல்பில் வச்சுக்கிடாதண்ணா. துன்யாவை கொண்டு கல்பில் வைக்காத, உலகம் கையில் தான் இருக்கணும், கல்பில் வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க மஹபூபு சுப்ஹானி அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரல் அஸீஸ். இன்றைக்கு நம்முடைய கைகளில் உலகம் இருக்க வேண்டும். உலகத்தில் பற்ற ரொம்ப குறைச்சிடுறது, உலகத்தின் மீது ஆசைகளை இல்லாமல் ஆக்கிறது. உலகத்தில் ஆசையை குறைச்சிட்டா என்ன நடக்கும் அப்படின்னா, யாரை பற்றியும் நம்முடைய கல்பில் பொறாமை வராது, கல்பு பரிசுத்தமாயிடும். ஏன்? அவர் வளருகிறாருங்கிற பொறாமை நமக்கு ஏன் வருது? நமக்கு கொஞ்சம் ஆசை எங்கேயோ இருக்கிறதுனால தானே வருது. ஏதோ ஒரு ஆசை நமக்குள்ளே இருக்குது, நம்ம வளரணும். நம்ம வளர்றதுக்கு அவர் வளர்றது அல்ல தடை. ஞாபகம் வச்சுக்கங்க, அவர் வளர்வது என் வளர்ச்சிக்கு தடை அல்ல. எனக்கு வர வேண்டிய வளர்ச்சி எனக்கு உண்டு, அவருக்கு வர வேண்டிய வளர்ச்சி அவருக்கு உண்டு. சில இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு தங்க கடை போட்டால் அடுத்து ஒருத்தர் தங்க கடைன்னு போடுவார். போட்ட உடனே இவருக்கு வேகமாக வரும், நம்ம மட்டும்தான் இருந்தோம், அவரும் வந்துட்டார், அடுத்து 3வது ஒருத்தர் வருவார். ஒரு உண்மை என்ன தெரியுமா, நிறைய தங்க கடைகள் ஒரு பஜாரில் வந்துட்டுனா வியாபாரம் பெருகிடும். அவர் நினைக்கிறார் இவர் வந்ததுனால நமக்கு வியாபாரம் குறையுதுண்டு. உண்மை அது அல்ல. 1க்கு 2 கடை இருந்தால் வாடிக்கையாளர் கூட்டிடுவாங்க. வர்றவங்க என்ன நினைப்பாங்கன்னு, அங்கே போனால் ஒரு கடை தானே இருக்குது, அது பூட்டி இருந்தால் என்ன பண்ணுறது, அது பஜார் தங்க கடை பஜார் 10 கடை இருக்குது, உள்ளே வருவாங்க. ஏன்? அங்கே எப்பவும் கடை ஒன்று இல்லைன்னா ஒன்று இருக்கும். அப்போ 10 பேர் வரக்கூடிய இடத்தில் 10,000 பேர் வருவாங்க. வியாபாரம் பெருகுமே தவிர குறையாது. இங்கே பலகீனம் என்ன, அவர் நம்ம பக்கத்தில் இந்த கடை போட்டார நமக்கு குறைஞ்சிருமா? இந்த நிலை சராசரி மனிதர்களுக்கு இருக்கிறது. இது உலமாக்களுக்கு இருக்கக்கூடாதுன்னு எழுதுறான். எனக்கு அல்லாஹ் கொடுத்த வளர்ச்சியை இன்னொருவர் என்னை விட எத்தனை மடங்கு உயர்ந்தாலும் எனக்குள்ள வளர்ச்சி அவர் குறைக்க முடியாது. அவருக்குன்னு ஒரு வளர்ச்சி இருக்கும், அந்த வளர்ச்சிக்குன்னு சில பேர் இருப்பாங்க, எனக்குன்னு சில வளர்ச்சி இருக்கும், அதுக்கு பின்னால் சில பேர் இருப்பாங்க, அவருக்குன்னு சில கண்ணியம் கிடைக்கும். அந்த கண்ணியத்தால் எனக்கு வர வேண்டிய கண்ணியம் குறையாது. எனக்குள்ள கண்ணியத்தை அவர் கூடுவதாலோ அல்லது நான் குறைவதாலோ, கண்ணியம் என்பது அல்லாஹ் கொடுக்கிறான், யாரை காரணமாக்கியும் யாருக்கும் தடுக்கப்படாது. ஆனால் இந்த மனோநிலை குறைவு, இந்த மனநிலை குறைவு. அப்போ ஏன் குறையுதுன்னு எழுதுறாங்க. ஜுஹுது என்பது இருந்தால், உலகத்தில் பற்றில்லாத நிலை நமக்குள்ளே ஹயாத்தாகி விடுமையானால், எந்த ஒன்றுக்காகவும் நமக்கு பொறாமையும் வராது, பெருமையும் வராது. பெருமை அப்படின்னா ஏன்னா இமாம் கஸாலி எழுதுவாங்க, துனியாவுக்கு ஷைத்தான் வரும்போது சில சொத்துக்களை கொண்டு வந்தான், வியாபாரிகளுக்கு மோசடியை கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிட்டான், ஆலிம்களுக்கு 2 சொத்து கொண்டு வந்தான், ஒன்று பெருமை இன்னொன்று பொறாமைன்னாங்க. அது ஆலிம்சாக்கள் கையில் கொடுத்துட்டு போயிட்டானா, நீங்கள் வச்சுக்கோங்க வாப்பா, இது உங்களுக்கு தான் பொருத்தம்ன்ட்டு. மோசடியை கொண்டு போய் வியாபாரிகள்கிட்ட கொடுத்தா, இது உனக்கு தான் பொருத்தம்ன்ட்டு. என்ன மூட்டைப்பா இது, மோசடி மூட்டை, இது நீ வச்சாதான் நீ முன்னேறதுக்கு, ஒன்றை கெடுக்கிறதுக்கு அதான் வழி. ஆலிம்கள் இல்முடையவங்க, அவங்களெல்லாம் கெடுக்க முடியாது, அவங்களுக்குண்டு உள்ள சொத்து இதுதான் பொறாமையும் பெருமையும் அப்படின்னு கொடுத்துட்டு போயிட்டான்னு எழுதுவாங்க இமாம் கஸாலி. இங்கே நமக்கு பயம் என்னன்னா, 2 முசீபத்தலுக்குன்னு கொடுத்துட்டு போயிருக்கான். அவன் கொடுத்துட்டு போனது ஒன்றும் இல்லை, 2 முசீபத். ஒன்று பெருமை, இன்னொன்று பொறாமை. நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்ச காலம் இல்மு இருக்கும், நம்ம அறியாமல் ஒரு பெருமை வரும். நம்ம மிஞ்சுறதுக்கு இன்றைக்கி இந்த துன்யாவில் ஆள் இல்லை, அவன் செய்வான் அந்த வேலையை. பெருமை வரும், பொறாமை வரும். நம்ம பக்கத்தில் ஒருத்தரும் வேண்டாம், யாரும் மோதினாரை பார்த்து கூட ஜனாத்தில் போகிறான் மாதிரி சில பேர் சொல்லுவான், நீ என்ன இருக்க, மோதினார் எவ்வளோ சம்பாதிக்கிறான் பார்த்தியான்ட்டு.
நமக்கு சோதனையும் அவன்தான். நமக்கு சோதனையாக மோதினார் இருப்பார் சில இடத்துல. நம்ம குறை சொல்ல வரல, பலகீனம். ஜுஹுது ஃபித் துன்யா என்றால் உலகத்தில் பற்றில்லாத ஒரு நிலை ஆலிம்களுக்கு வந்து விடுமையானால் அவருக்குள் முதல்ல மௌத்தாகும் பொறாமையும் பெருமையும். ஏன் அவரை நான் ஏன் பொறாமப்பட போகிறேன்? காரணம், எனக்கு ஏதாவது ஒரு எனக்கு ஆசையே இல்லையே. எனக்கு வர வேண்டியது எனக்கு வருவதை யாரும் தடுக்க முடியாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எனக்கு கிடைக்கிற அந்தஸ்தையோ கண்ணியத்தையோ பொருளாதாரத்தையோ இன்னொருவரால் தடுக்க முடியாது. எங்கள் பள்ளிக்கு என்னை விட ஒரு பெரிய இமாம் வந்து விட்டார், என்னை விட அழகாகி விட்டார், அங்கீகாரமாகி விட்டார், என்னை விட அழகாக பேசுகிறார், அவருக்கு பெரிய கண்ணியம் கிடைக்கும். ஆனால் எனக்குண்டு இன்னொரு கண்ணியத்தை தக்க வைப்பான். என்ன இருந்தாலும் நம்ம மூத்த ஆலிமாறு யாராலே முடியாதுன்னு சொல்ல வைப்பான் அல்லாஹ். இன்றைக்கு இவர் அழகாக பேசுகிறார், சிறப்பாக சொற்பொழிவாற்றுகிறார். ஆனால் பெரிய ஹஸரத் இருக்காங்களே, அவங்க ரொம்ப அவர் பேச மாட்டார், ஊமை. அவரை பார்த்து சொல்லுவாங்க, அவர் ரொம்ப அடக்கமான மனிதர். நான் சொல்வேன், அவர் வந்து அழகா பேசுகிறாருங்கிறதுக்காக நீங்கள் ஏன் மனமுடைய வேண்டும்? இல்லை, அவரை விட உங்களுக்கு ஒரு கண்ணியத்தை அல்லாஹ் ஹயாத்தாக்கி வைத்திருப்பான். இது எப்போது எடுக்க முடியும்? எனக்குள்ளே ஜுஹுது வந்து விட்டால். யாரின் மீதும் பொறாமப்பட மாட்டேன், யாரிடத்துலையும் ஆசைப்பட மாட்டேன். அப்படி நான் ஆசைப்படாததுனால நான் இந்த உலகத்தில் நஷ்டவாளியாகி விடுவேனா? இல்லை. ஆசைப்படாவிட்டாலும் அல்லாஹ் சொன்னான், கொடுக்கிறவங்க யாருக்கு கொடுக்கும்? லிசாயிலி ஒல் மஹரூம். சில பேர் கேட்பாங்க, அவர்களுக்கும் கொடுங்கள். சில பேர் கேட்கவே மாட்டார்கள், இன்னும் கேட்கக்கூடாது என்ற உறுதியில் இருப்பார்கள், அவர்களுக்கும் கொடுங்கள் என்கிறான் அல்லாஹ். அப்படியானால் நம்மை அவர் கேட்பார், அவருக்கு கிடைக்கும். நம்மை அவர் தேடி வந்து கொடுப்பார், தேடி வந்து கொடுப்பார். நான் நிறைய இடங்களில் போனதில்லை, அழைப்பு வரும்போது கூட சொல்லுவாங்க, உலமாக்களுக்கு அதியாக்கள் கொடுக்கப்பட்டுச்சு. நம்ம ஒன்று மறுக்கல்ல, சந்தோஷம், ஆலிம்கள் கௌரவிக்கப்பட வேண்டும். ஆனால் பெரிய நியாமத், நான் வெளியூரில் இருந்திருப்பேன், நான் ஊருக்கு வந்தவுடன் அவர் வருவார். ஹஸரத்து போன வாரம் வந்து உலமாக்களுக்கு அன்பளிப்பு கொடுத்தோம், ஹஸரத்து ஊரில் இல்லை, பிஸ்மில்லா தாங்க எங்கள் அன்பளிப்பை வாங்கணும். அப்புறம் கடைசியில் உலமாக்கள் நம்ம நண்பர்கள்ட்ட பேசும்போது அவங்க ஒரு தொகையை சொல்லுவாங்க, அதை விட 2-3 மடங்கு சேர்த்து எனக்கு இருக்கும். அன்றைக்கி நான் ஊரில் இல்லை தான், வேறு ஒன்றுமே இல்லை, பெருமைக்கெலாம் இல்லை. அல்லாஹ் கொடுத்த பெரிய கிஃப்ட்டு, கல்பிலிருந்து ஆசையை மூத்தாக்கிட்டான், பெருமையை மூத்தாக்கிட்டான், பொறாமையை மூத்தாக்கிட்டான். பெரியார்களுடைய சுகபத்திலே பெருமை இல்லை, பொறாமை இல்லை. நான் நிறைய இடத்தில் என் வாழ்க்கை எடுத்து சொல்கிறேன். பெருமை இருந்தால் என்னால் என்ன சொல்ல முடியாது, சொல்கிறதுக்கு ஒரு அச்சம் வரும். நம்ம இப்படி பெருமை மூத்தா போனதுனால சொல்வதற்கு துணிச்சல் வருகிறது. பெருமையாக பேசுகிறோமுங்கிற பயம் வர்றதில்லை. பெருமை மூத்தா போச்சு, பொறாமை மூத்தா போச்சு. அப்போ ஜுஹுது என்பது ஆலிம்களின் சொத்து. இதில் இன்னொரு விஷயம், நம்மை விட சின்னவங்களோ பெரியவங்களோ அவங்களை மதிக்கிற மனோநிலை உருவாகும். ஜுஹுதுக்கு பின்னால் கிடைக்கிற நிஅமத் மதிப்போம். சின்ன ஆலிம் பெரிய ஆலிமை மதிப்பார், பெரிய ஆலிம் சின்ன ஆலிமை மதிப்பார். அவங்க நம்ம விட மூத்தவங்க நம்ம மரியாதை கொடுப்போம், அவங்க மௌலானா வந்திருக்காங்க மரியாதை கொடுப்பாங்க. இன்றைக்கி நிலைகள் எல்லாம் மாறி இருக்குது. சில சூழ்நிலைகளை பார்த்திங்கன்னா அவர் என்ன சொல்கிறது, நம்ம என்ன கேட்குறது, நம்ம தகுதி என்னங்கிற கட்டம் இன்றைக்கு உலமாக்களுக்கிடையே சில இடங்களில் பரவுவது நமக்கு வருத்தம் அளிக்கிறது. காரணம், நாம் ஒரு அழகான சூழலுக்குள் இருந்தால்தான் சமூகத்தை அழகான எதிர்காலத்தை நோக்கி பயணிக்க செய்ய முடியும். நமக்குள்ளே சின்ன ஒரு கசப்பு இருந்தால் அதை சில பேர் நல்லா பயன்படுத்தி இன்னும் கொஞ்சம் எண்ணெயெல்லாம் ஊற்றி அழகாக்கி ஜோடித்து சஞ்சலங்களை உண்டாக்கி விடுகிறார்கள். இடம் கொடுத்து விடக்கூடாது. ஜுஹுது இருந்தால் இடம் கொடுக்க மாட்டோம். அதனால் இன்ஷா அல்லாஹ் உலமாக்களோடு நம்ம உரையாடுகிறோம் மாத்திரம் அல்ல, இன்றைக்கி நியத்து வைக்கிறோம், நம்ம ஜாஹிதன் ஃபித் துன்யாவாக ஆயிடணும். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆகி பாருங்கள், நாளைக்கு நீங்கள் சொல்வீங்க, ஹதரத் நிம்மதியாக இருக்கிற, அதுக்கு பின்னால் கிடைக்கிறது நிறையா, அதில் ஒன்று நிம்மதி. உலகத்தில் நீ பற்றில்லாமல் போனால் நிம்மதி கிடைக்கும். சில பேர் சொல்லுவாங்க, விஷயம் தெரியுமா, அன்றைக்கி அங்கே அவங்கள பெரிய அளவில் கண்ணியப்படுத்தினாங்க மேடையில், நீங்களும் அந்த மொஹல்லா தான் உங்களை கூப்பிடலையே, உங்கள் மனசு வருத்தமே படாது. ஏன்? உங்களுக்கு அதன் மீது பற்றே இல்லை, நீங்கள் நிம்மதி பெறுகிறீர்கள். இல்லைன்னா நமக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். அப்படியா பொன்னடையா போத்துனாங்க, என்ன போத்துனா நமக்கு என்ன இருக்குது? அவருக்கு போத்தியதால் நமக்கு எந்த வகையிலும் குறைவு இல்லை. காரணம், நம்முடைய கல்பில் ஜுஹுது வந்தால் அது நமக்கு நிம்மதியை கொடுத்துரும். ஜுஹுதுக்கு பின்னால் கிடைப்பது பொறாமை அழியும்,
பெருமை அழியும், இன்னொரு பக்கம் நிம்மதி பிறக்கும், இன்னொரு பக்கம் எல்லோரையும் மதிக்கும் மனோநிலை நமக்குள்ளே அல்லாஹ் ஹயாத்தாக்கிறோம். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பாடத்தில் உஸ்தாதா இருக்கிறாங்க. இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சபை உங்களுக்கு தெரியும். மாலிக் ரஹ்மத்துல்லாஹி சபை எவ்வளோ பெரிய சபை, ஒரு பெரிய சத்தம் கேட்டுச்சான், பெரிய சத்தம். வீட்டில் பரபரப்பானாங்க. இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹியுடைய தாயார் சொன்னாங்களாம், என்னப்பா பயப்படலாம் ஒன்றும் இல்லை, மஸ்ஜிது நபவியில் மாலிக் இமாம் தும்மி அல்ஹம்துலில்லாஹ் சொல்லியிருப்பாங்க, அவங்க மாணவர்கள் யர்ஹமுக்கல்லாஹ் சொல்கிறாங்க, அந்த சத்தம் தான் அந்த சத்தம். நாங்கள் அவங்க தும்மி சொன்ன அல்ஹம்துலில்லாஹ்வுக்கு மாணவர்கள் சொன்ன யர்ஹமுக்கல்லாஹ்வுடைய சத்தம். இன்றைக்கி ஒரு 5 மாணவனை பக்கத்தில் வச்சுக்கிட்டு நம்ம தும்முன்னா அவன் அம்முன்னு இருக்கான். யர்ஹமுக்கல்லாஹ் கூட சொல்கிறதுக்கு நம்ம மாணவர்களுக்கு கொஞ்சம் யோசனையெல்லாம் இருக்கிற காலம். நம்ம பயிற்சி கொடுக்கணும், தம்பி என்னப்பா நான் தும்மி அல்ஹம்துலில்லாஹ், ஆமாம் யர்ஹமுக்கல்லாஹ். காரணம் அவன் முதல்ல இங்கே இருக்கிறதே இல்லை, கல்பாலும் உடலாலும். உடம்பு தான் இருக்குது, கல்பு துன்யா பூரம் போயிட்டுருக்கு. இன்றைக்கு இல்முக்குள்ளே நாம் பெரிய போராட்டத்தை மாணவர்களுக்கிடையே செய்துட்ருக்கிறோம். நம்ம மாணவ கண்மணிகள் இன்றைக்கான காலம், அன்றைக்கெல்லாம் நம்ம ஒரு காலம், நம்ம இல்முக்குள்ளே போய் நம்மளை ஃபனாவாக்கணும், அல்லாஹ் இல்மை நமக்குள்ளே ஃபனாவாக்கணும். இன்றைக்கு உள்ள சூழல் மாறி போயிருக்கு. பல்வேறு மனக்குழப்பங்களுக்கு மத்தியில் தான் பிள்ளைங்களை கொண்டு மதரசாவில் உட்கார வைக்க வேண்டியிருக்கு. இதிலிருந்து தேர்ந்தெடுக்கணும். அல்லாஹ் எதிர்காலத்தை ஜொலிக்க வைப்பானாக. குறை சொல்வதெல்லாம் நோக்கம் இல்லை, மனோநிலைகள் ரொம்ப சரியாக வேண்டிய காலம் இது. இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அல்ஹம்துலில்லாஹ் சொன்னதற்கு பதில் இது. அப்படிப்பட்ட இமாம் ஆயிரக்கணக்கான மாணவர்களை ஆலிமுல் மதீனா, மதீனாவின் ஆலிம் என்று ஹதீஸுக்கு சொல்லப்படும் விளக்கத்தில் பெருமானார் சொன்ன ஹதீஸுக்கு அது ஆலிமுல் மதீனா, மதீனாவின் ஆலிமை குறித்து ரசூல் பேசுகிறாங்க. யார் அந்த ஆலிமுல் மதீனா? ஹுவ இமாம் மாலிக். அவங்க தான் மாலிக் இமாமா. ஹதீஸிலேயே அவர்கள் குறித்து பேசப்பட்டதாக பெருமக்கள். அந்த சபையில் இவ்வளவு மக்கள் இருக்க வெளியிலிருந்து ஒருவர் உள்ளே வரட்டுமான்னு அனுமதி கேட்கிறார். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வர சொல்லுங்கங்கிறாங்க. அவங்க உள்ளே வர்றாங்க, ரொம்ப மரியாதையோடு அடக்கத்தோடு உள்ளே வந்தாங்க. வந்த உடனே மக்கள் யாரும் அவங்கள திரும்பி பார்க்கல. காரணம் என்னன்னா, இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹதீஸினுடைய பாடம் அப்படி இருக்கும், நூரானியோடு இருக்கும். மஸ்ஜிது நபவியினுடைய இமாம். அவங்க வந்த உடனே வித்தியாசம்னா, கான யஸஹஸஹு வயஜ்லிஸு பிஜம்பிஹி. இமாம் மாலிக் தன் காலம் அடிக்கிறாங்க, எழுந்திருச்சாங்க, அப்படியே உட்கார வைத்து பௌயமாக அமைந்து மண்டியிட்டு ஒதுக்கி இப்படி உட்காந்துக்கிட்டு பக்கத்தில் இடம் கொடுக்குறாங்க. மொத்த மாணவர்களுக்கு அதிர்ச்சியும் ஆச்சரியமும். இமாம் மாலிக் அப்படியெல்லாம் யாரோடு நடக்கக்கூடிய நிலையில் அவங்க இல்லை. அவங்க பக்கத்தில் யாரும் உட்கார்றதும் இல்லை. இவர்களை அழைத்து கொண்டு தன்னுடைய காலெல்லாம் கொஞ்சம் ஒடிச்சு மடித்து தன் பக்கத்தில் உட்கார வைத்து பாடம் நடத்துறது இன்னும் ஆச்சரியம். மாணவர்கள் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்கிற போது பக்கத்தில் இருக்கிற அவங்கள்ட்ட அந்த பதில் சரிதானான்னு கேட்டுக்கிறான். சரிதானே அந்த பதில்? அடுத்து ஒரு கேள்வி கேட்குறாங்க, இப்படி பதில் சொல்லலான்னு நினைக்கிறேன். ஒரே அதிர்ச்சி. அன்னைக்கு சபை பாடம் முடிந்து அவர் எழுந்திரித்து போகிறார். அனுப்பி வைக்கிறாங்க. கிட்டத்தட்ட வயசு ஒரு பெரிய முதிர்ச்சி பெற்ற வயசு அல்ல. இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹினுடைய ஈக்குவலான நிலை தான். அவங்க எழுந்திரிச்சு போகிறாங்க. போன போது மாணவர்கள் அதிர்ச்சியோடு உட்கார்ந்துருக்க ஹதரத் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார்களாம், வந்துவிட்டு விடை பெற்றவர் யாரு தெரியுமா? இவர்கள்தான் ஃபகீஹுல் குராசான், குராசான் தேசத்தினுடைய பெண்ணம்பெரிய ஃபகீ, மார்க்க மேதை அல்லாமா அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அப்துல்லா இப்னு முபாரக் கல்வியின் கடல், ஹதீஸினுடைய சொத்து. அவர்கள் வந்தபோது அவர்களை என் இதயத்தில் இத்தனை பெரிய இடம் கொடுத்து நான் சுமந்தேன் என்றார்கள். இது எங்கே கிடைக்குது? தன்னை துன்யாவில் ஜாஹிதாக்கிட்டாங்கன்னா வரக்கூடியவர்களை இத்தனை பெரிய பவர் கொண்டு பார்க்கிற பார்வையும் இதயம் அல்லாஹ் நசீபாக்கிறார். மற்றவர்களை நம்ம கண்ணியப்படுத்துகிற இடத்துல கொண்டு நிப்பாட்டி வச்சிருவோம் அல்லாஹ். இல்லைன்னா சொல்லுவாங்க, அந்த அசரத்தா யாரையுமே மதிக்கிறது இல்லையே. மக்கள் நமக்குண்டு ஈஸியாக குறை சொல்கிறதுக்கு நிறைய வார்த்தை வச்சுருக்கிறாங்க. போய் சலான் சொன்ன பதில் கூட சொல்கிறது இல்லை. அதிர்த்து பொதுவாக மெதுவாக பதில் சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. பதில் கூட சொல்கிறது இல்லையா ஹதரத்?
சலாம் சொன்னால் பதில் சொல்கிறது இல்லை, போய் பேச போனேன் அப்படியே முகத்தை சுழிச்சிட்டு போயிட்டாகா. இப்படியெல்லாம் மக்கள் சொல்லுகிற நடைமுறை இருக்குது. ஆனால் உண்மை அது இருக்காது. நம்ம 1000 பணிகளில் இருப்போம், ரொம்ப அவசரமாக போயிட்டு இருப்போம். அப்போ அவர் நிப்பாட்டுவார். அவர் நிப்பாட்டுறாரு, நம்ம நின்றுட்டோன்னா பள்ளிவாசல் ஜமாத்துக்கு நம்ம போனால் அங்கே காமத்து சொல்லிடுவாங்க. 2-3 வக்துக்கு பின்னால் அவன் நம்மளை நிப்பாட்டிடுவான். எங்கள் பள்ளியில் ஒரு சட்டம் வச்சுருக்கு, நான் வந்தால் தான் காமத் சொல்லணும். இது பெருமையெல்லாம் இல்லைங்க, மாணவர்கள்லாம் இருக்கிறாங்க. நம்ம வந்தால் தான் காமத். நான் வெளியூரில் இருந்தால் தகவல் சொல்லிவிடுவேன். உள்ளூரில் இருக்கிறேன்னா 2 நிமிஷம் 3 நிமிஷம் மணியெல்லாம் பார்க்கக்கூடாது, இமாமை பார்த்து காமத் சொல்லணும். ஏன்னா அந்த பள்ளியில் 34 வருஷமாக இருக்கிறோம். அப்போ நம்ம சொல்கிறது பெருமைக்கெல்லாம் இல்லை. எனக்கு இந்த பள்ளி தான் இமாம், நான் இமாம், என் அனுமதி இல்லாமல் யாரும் தொலை வைக்கக்கூடாது, மார்க்க சட்டம். என் அனுமதி இல்லாமல் தொலை வைக்கக்கூடாது. அப்போ நான் வர்றேன் அப்படின்னா வர்ற வழியில் ஒருத்தர் ஹசரத் நிப்பாட்டாங்க, சாமி ஹசரத் நல்லா இருக்கலாம், நான் நின்று பதில் சொல்லிட்டேன் போகிறது. இல்லைன்னா ஹசரத்தா இப்போ மதிப்பு கூட சலாத்து கூட பதில் சொல்ல மாட்டேக்காரு, நின்று பதில் சொல்ல. அதில் ஒருத்தர் வேகமாக ஓடி வந்து ஹசரத்தை கொஞ்சம் தலையில் கை வச்சு துவா செய்துட்டு போயிடுங்க, தலையை கை வச்சு துவா செய்ய, என்னை வண்டியில் கூட்டு போகிற சொல்லுவார். இன்னும் 1 நிமிஷம் தான் இருக்குது ஹசரத்து காமத்துக்கும்பார். நான் என்னப்பா செய்ய முடியும்? அவர் நிப்பாட்டுறாரப்பா, வண்டியை காட்டி நிப்பாட்டுறாரு, கையை காட்டி நிற்கிறது. இன்னொருத்தர் நிப்பாட்டி ஹசரத் நாளைக்கு பிள்ளைக்கு பேர் வைக்கணும் லொஹருக்கு, இவர் பள்ளிவாசலுக்கு இவர் வரலாம், பார்த்த இடத்துல சுக்கு கண்ட இடத்துல புள்ள பெற கதை. நான் உங்களை பார்த்துட்டார் இல்லையா, நிப்பாட்டி நாளை மதியம் பேர் வைக்க. நான் பிறகு உங்களை தனியாக கண்டு சொல்கிறேன். இவ்வளோத்துக்கும் பதில் சொல்லிட்டு அங்கே வந்தோம்னா அங்கே வந்து இஷா 8:15க்குன்னு டைம் போட்டிருக்கு, 8:17 ஆகிடுது. எல்லோரும் திரும்பி பார்த்துக்கிட்டே இருக்கிறது. அந்த மோதினார் எஞ்சிக்கிறதே இல்லை. அங்கேருந்து ஒருத்தர் கையை காட்டி மணியை பாரும்பார், அவர் குனிஞ்சிக்கிட்டே இருப்பார். அவர் சொல்லிட்டார், ஹசரத்து உத்தரம் இல்லாமல் நான் சொல்ல முடியாது காமத்து. ஏற்கனவே நிர்வாகத்தில் முந்தா நாள் நடந்த நிகழ்வு ஷபே பராத்துடைய இரவு. நான் பள்ளிவாசலில் மகரிப் தொழுதுட்டு 3 யாசீனை முடிச்சுட்டு, எனக்கு ஒரு பழக்கம், எங்கள் வீட்டில் போய் 3 யாசீன் ஓதுவேன். எங்கள் வீட்டில் மனைவி பிள்ளைங்க எல்லோரும் வாப்பா காலத்திலிருந்து அது பழக்கம். எங்கள் மனைவி எல்லாம் ரெடியாக இருப்பாங்க, பிள்ளைங்கள்லாம் ரெடியாக இருப்பாங்க, போய் ஓதணும். நான் இங்கே முடிச்சுட்டு போகும்போது மோதி நம்ம மாணவர் தான் கூப்பிட்டு சொன்னாங்க, வாப்பா இன்றைக்கி போகிறேன், வீட்டில் யாசீன் ஓதணும், ஓதிட்டு வந்து 2 நிமிஷம் 3 நிமிஷம் பிந்தலாம், நீ அதை எதிர்பார், 3 நிமிஷத்துக்கு மேலே ஆகிட்டுனா காம சொல்லிடு, ஒரு 3 நிமிஷம் நீங்கள் வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு போயிட்டேன். அன்னைக்கு பார்க்க பள்ளிவாசலில் எல்லா நிர்வாகியும் ஆஜர், எல்லா தலைவர், செக்ரட்டரி, பொருளாளர், ஏன்னா எல்லோரும் சபை பராத்துக்கு வந்திருக்கிறாங்க. 9 மணிக்கு அடுத்து பயான் ஆரம்பிக்கணும், இஷாவுடைய பயான். நான் நேராக வீட்டில் யாசியெல்லாம் முடிச்சுட்டு சிறப்பாக துவா செய்துட்டு அங்கேருந்து இங்கே புறப்பட்டு வரேன்னா டைம் ஆகி போச்சு. ஆச்சுன்னா வழியில் 2-3 பேர் நிப்பாட்டி ஹசரத் நீ புனிதமாக ராத்திரி எங்கள் பேரை சேர்த்துக்கங்க, இன்னொருத்தர் அங்கே நின்று எழுதி தர்றார், என் புள்ள பேர், என் புஞ்சாரி பேர். ஏன்னா அங்கே என் பேரை எங்கன்னு எழுதி வச்சுருக்கான்னு தெரியல. பள்ளிவாசலில் நான் போகணும், எல்லாத்தையும் வாங்கிட்டு இங்கே வந்தால் எல்லாம் எஞ்சி நிற்கிறாங்க. இவர் எங்கள் செக்ரட்டரி நிற்கிறாங்க. அவர் சொல்வார், ஹசரத்து வர்றேன்னு சொன்னாங்கன்னா காம சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அவர் எஞ்சி நிற்கிறா. அப்போ கடைசியில் பார்த்தா அவர் அந்த பக்கம் நின்று இப்படி கையை காட்டுறாங்க. எல்லோரும் மயக்க போய் போட சொன்னாங்க, அவர் போடவே இல்லை. என்னான்னு கேட்டாங்க. இல்லை ஹசரத்து 2-3 நிமிஷம் அப்படி கையை காட்டுறாரு. நான் உள்ளே நுழையிறேன். நான் சுருக்கு வழி 2 இருக்குது, இந்த வழியாக நுழைஞ்சு நேராக மெஹராபுக்கு போயிட்டேன். அங்கே இந்த பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்கு, 2 நிமிஷம் 3 நிமிஷம்ட்டு. அப்புறம் ஒருத்தர் சொல்ல, அதெல்லாம் விடுங்க, முன்னால் நிற்கிறா பாருங்கள் மெம்பரில், நான் வர்ற வழி அந்த வழி, இன்றைக்கி இந்த வழியாக போயிட்டு தக்பீர் கட்டிட்டேன். முடித்தோடனே செக்ரட்டரி கேட்டாங்க, என்ன ஹசரத்து, என்ன நீங்கள் சொல்லிட்டு போயிட்டா, ஏன்பா நீ சொல்ல வேண்டியதானே, அதை சொல்லிட்டாங்கன்னு முந்தி சொன்னால் யார் என்ன சொல்ல போகிறாங்க? நான் சொல்ல வருகிற செய்தி வேற ஒன்றும் இல்லை, நம்முடைய சூழ்நிலை இது. இந்த சமூகத்தில் மிக கரெக்டாக நம்ம நடக்கணும்னு ரொம்ப எதிர்பார்ப்பார்கள். அவர்கள் பல கட்டத்தில் சருகிற இடத்திலும் நாம் சருகக்கூடாதுன்னு எதிர்பார்ப்பாங்க. அது நியாயம் அவர்களை பொறுத்து. நம்மை பொறுத்து நாமளும் மனிதர்களின் அடிப்படையில் நமக்கும் இது போன்ற சூழ்நிலைகள் வரலாம். இந்த சூழ்நிலைகளுக்கெல்லாம் மேலால் நாம் வாழ்கிற ஒரு அழகான வாழ்க்கை நம்மை அவர்களின் இதயத்தில் என்ன செய்தாலும் ஹசரத்து செய்வது சரிங்கிற இடத்துல கூட நல்லா நிறுத்திடுவான். பல ஜும்மாவிலையும் நான் பேசினேன், தயவு செய்து புதுசாக யாராவது வந்திருந்தால் டயத்தை பார்த்துட்டு மணி ஆயிட்டேன்னு காம சொல்வதற்கு இங்கே வற்புறுத்த வேண்டாம். நீங்கள் அவசரமாக போக வேண்டும் என்றால் வேறு பள்ளியில் தொழுது விட்டு விடை பெற்று விடுங்கள். இந்த பள்ளியில் நீங்கள் நான் வர்றதுக்கு முந்தைய காமத்தை சொன்னால் நான் எங்கே போய் தொழுகிறது? எனக்கு தக்பீர் தஹரீமா வேணும், நான் இமாம், நாங்கள் போனால் 4 ரக்காத்து நான் கிடைக்கும்னு நான் வர்றேன். நீங்கள் காமத்தை சொல்லி தக்பீரை கட்டிட்டா அப்போ நான் பின்னால் நின்று தொழ வேண்டிய நிலைக்கு ஆளாக்கப்படுகிறேன். தயவு செய்து அவசரப்படுகிறவர்கள் இந்த பள்ளியில் நிதானம் காக்க வேண்டும். ஜும்மாலே பேசுகிறது வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா நமக்கு புரிய வைக்கணுமா இல்லையா? அந்த பள்ளியை விட்டால் நமக்கு வேறு பள்ளி இல்லை. ஏன்னா எங்கள் பள்ளி தான் ஹனபி பள்ளி, பாக்கி எல்லாம் ஷாஃபி, எல்லாம் முந்தி முடிச்சிருவாங்க, கடைசியாக நம்ம முடிக்கணும். இங்கேயும் நீங்கள் காம சொல்லிட்டா எங்கே போய் நம்ம நிற்கிறது? இமாமுக்கே தொழுகை இல்லை என்றால் அது என்ன பொருள்?
எனவே இங்கே நான் சொல்வேன், ஹதரத் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹ் மிக சிறப்பாக சொன்னார்கள், ஃபகீஹுல் குராசான், குராசான் தேசத்தினுடைய மாபெரிய ஃபகீஹ் அல்லாமா அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் வந்தபோது அவர்களினுடைய அந்த கல்வி, அவர்களுக்குள்ளே இருந்த அந்த ஆழம், எனவேதான் அவர்களுக்கு இடம் கொடுத்தேன் மாத்திரமல்ல, சொல்ற செய்தி சரியாங்கிற கருத்து பரிமாற்றத்தை அவர்களோடு செய்து கொண்டேன். இந்த மனோநிலை உருவாகுவதற்கு கான அஸ்ஹதன்னாஸ், மனிதர்களிலெல்லாம் நமது ஆலிம்கள் உலகத்தில் ஆசைகளையும் பற்றுகளையும் இல்லாமல் ஆக்கியிருந்தார்கள். அப்படி இல்லாமல் ஆக்கிட்டோமா நம்ம அடுத்தவங்களை மதிக்கிற தன்மை ஏற்படும், பெரியவர் சிறியவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற நிலை ஏற்படும். அதை தாண்டி நம்முடைய நிலைகளை எல்லாமே ஆயிடும், பொறாமை பெருமையெல்லாம் மௌத்தா போயிடும். ரெண்டாவது விஷயத்தை இங்கே ஞாபகப்படுத்துவேன். இது மணி ஒழுங்கா போகுது, ஓடல. சரி, எல்லாரும் இமாமத்துக்கு போகிட்டு இருக்கும், அதுதான் பேசுகிறோம். எல்லாருக்கும் அப்படி ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும், அல்லாஹ் தௌஃபீக் செய்யட்டும். எங்கள் ஹஸரத் எப்போ வராங்களோ அப்போ தான் காமத்து, அது 2-3 நிமிஷம் தான் மதிப்பு. அதுக்கு மேலேன்னா அவங்க வேறு மாதிரி லெவலுக்கு போயிடுவாங்க. 3 நிமிஷம் நான் சொன்னது, 2 நிமிஷம் 3 நிமிஷம் கூடனா, அதெல்லாம் நம்மள 20னா 22 23 ஆகிடும். இங்கே உங்களுக்கு அடுத்து சொல்வேன், அர்கபு ஃபில் ஆஹிரா, நாளை மறுமை சார்ந்த, அல்லாஹ் சார்ந்த, தீன் சார்ந்த விஷயங்களில் ரொம்ப ரொம்ப ஆர்வமுடையவர்களாக இருப்பார்கள். அர்கபன்னாஸ் எழுதுகிறார், மனிதர்களில் இவர்களே முதன்மையானவர்கள். மறுமை சார்ந்த ஆர்வத்திலே, ஆசைகளில், ஈடுபாடுகளில், மறுமை சார்ந்த நமது ஈடுபாடுங்கிறது எல்லா மக்களை விட நமக்கு அதிகமாக இருக்கும். அந்த அதிகம்தான் ஒரு மரியாதைக்குரிய வாழ்க்கையை நமக்குள்ளே தரும். மறுமை சார்ந்த அந்த ஈடுபாடு பெரிய இடத்துல கொண்டு நம்மை நிறுத்தும். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹினுடைய மாணவராக இருந்தாங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இமாம் ஷாஃபி மாலிக் இமாமுடைய மாணவர். அந்த இடத்துல ஒரு ஃபத்வா வந்துச்சு. ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கொஞ்சம் வெளியில் நிற்கிறாங்க. இப்போ ஏன் வெளியில் நின்னாங்கன்னா, அவங்க பாடம் எழுதுறதுக்கு பேனாவும் இல்லை நோட்டும் இல்லைங்கிறதுனால அவங்க என்ன செய்தாங்கன்னா, என் வலது கை எடுத்து இடது கையில் எழுதிட்டு இருந்தாங்க. இதை பார்த்துட்டாங்க மாலிக் இமாம். பார்த்துட்டு பாடத்தில் விளையாட்டுத்தனமாக இருக்கு, நீ வெளியில் போப்பான்ட்டாங்க. அப்புறம் உண்மை நிலை விளங்கி உள்ளே வைக்கிறாங்க. அவங்க இப்படி எழுதுவாங்க, வெறும் கையால். கையை அவங்க சொன்ன உடனே அந்த விளக்கத்தை எல்லாரும் நோட்டை வச்சு பேனா வச்சு எழுதும்போது கையை வச்சு வலது கையால் இடது கையில் எழுதிட்டு இருந்தாங்க. இப்படி இதை பார்த்த மாலிக் இமாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இவர் பாடத்தில் அசட்டையாக இருக்கிறார், விளையாடுறாருன்னு வெளியில் போகணும்னு சொல்லிட்டாங்க. இது நடந்திருக்கு. இந்த நேரத்தில் இந்த காலகட்டத்தில் தான் ஒருத்தர் ஃபத்வா கேட்டு வருகிறார். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இடத்துல வந்து அவர் கேட்ட ஃபத்வா என்னன்னா, என் மனைவியை பார்த்து நான் சொன்னேன், நீ இந்த சந்திரனை விட இன்பமாக பிரகாசமாக நீ இல்லைன்னா நீ தலாக்குன்னு சொல்லிட்டார். எப்படி? லவ்லம் தக்குன் தஹலா மின் ஹாதல் கமர் அந்தி தாலிகுன். தலாக்கு சொல்கிறது இதையெல்லாம் சொல்கிறாங்க பாருங்கள். நீ இந்த சந்திரனை விடவும் ரொம்ப பொலிவாக பிரகாசமாக நீ இல்லை என்றால் நீ தலாக்குண்டா. அவர் வந்து நிற்கிறார், இப்படி என் பொஞ்சாரியை பார்த்து சொல்லிட்டேன், ஏதோ ஒரு இன்பத்தில் துன்பத்தில் ஏதோ ஒன்றில் விஷயத்தை இப்படி கொட்டிட்டேங்கிறார். மாலிக் ரஹ்மத்துல்லாஹி கேட்டார், என் பொஞ்சாரி தலாக் ஆகிட்டாளான்ட்டு. தலாக்கு முடிஞ்சு நேற்றே முடிஞ்சு போச்சுட்டாங்க. தலாக்கு நேரத்தே முடிஞ்சு போச்சு, நீ என்ன சொல்லியிருக்க, சந்திரனை விட நீ பொலிவாக இல்லை என்றால் தலாக்குன்னப்பா சொல்லியிருக்க. உன் பொஞ்சாரி தலாக் ஆகிட்டான். அவர் ரொம்ப கவலையாகி, சுப்ஹானல்லாஹ், என் பொஞ்சாரி இல்லாமல் என்னால் வாழ முடியாது, என் பொஞ்சாரி இல்லாமல் வாழ முடியாதுன்னு அப்பமும் யோசிக்கணும். நிறைய பேர் மனைவிக்கு படாத பாடுபடுத்துறது, டார்ச்சர் கொடுக்கிறது, சங்கடப்படுத்துறது. இங்கே நன்மக்கள் எழுதுவார்கள், ஆலிம்கள் எப்படி இருக்க வேண்டும், அர்கபு ஃபில் ஆஹிரா, மறுமை சார்ந்த விஷயங்களில் மிகுந்த அக்கறையும் ஆர்வமும். எப்போ அக்கறை ஆர்வம் மறுமையில் வருமோ வீடு அழகாகிவிடும், குடும்பம் அழகாகும், நல்ல கணவர் என்ற பெயருக்கு சொந்தமாகுவார், நல்ல தந்தை என்ற பெயருக்கு சொந்தமாகுவார், நல்ல ஆசிரியர் என்ற பெயரை பெறுவார், நல்ல இமாம் என்ற பெயரை பெறுவார். காரணம், அவர் இலக்கெல்லாம் அல்லாஹ்வை நோக்கி அமைந்து விடுகிறது. அர்கபு, ஆகிரத்திலே மிகப்பெரிய தேட்டமுடையவராக இருப்பவர் அல்லாஹ்வோடு அழகிய அப்தாக இருப்பார், மனைவியோடு நல்ல கணவனாக இருப்பார். அவரை கொண்டு எல்லாரும் நிம்மதி பெறுவாங்க. இன்னைக்கு நிறைய குடும்பங்களில் ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கை நடக்கிறது. மனைவியோடு கணவன் பெரிய போராட்டம். வருத்தப்பட வேண்டிய சில நிகழ்வுகளிலே சங்கைமிக்க ஆலிம்களின் மனைவியர்களும் சில நேரங்கள் இது போன்ற முறைகேடுகளை கொண்டு சொல்லும் இடம்.
என் வீட்டுக்காரங்க சரியில்லை, ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க, டார்ச்சர் பண்ணுறாங்க, அதை செய்கிறாங்க, இது செய்கிறாங்க. நான் இங்கே சொல்வேன், அர்கபு பில் ஆஹிரா, மறுமை சார்ந்த ரகபத்துடையவர்களாக நாம் ஆகிவிட்டோம்னா அதை அடையிறதுக்குள்ள வழி வீட்டில் நல்ல கணவன், வானகை இருக்கும் லியாகிலி, என் மனைவியர்களுக்கு நான் ஒரு அழகான கணவர் சொன்னார்கள் நபிகள் நாயகம். அந்த தகுதியில் இருந்தாங்க. அல்லாஹ் நமக்கு தௌபீக் செய்வானாக. இப்போ நான் அடிக்கடி சொல்றது, எங்கள் வீட்டில் நான் இருந்தால் தான் சந்தோஷம். நம்ம வெளியில் வந்தால் ஒரே ஃபோன் வந்துக்கிட்டே இருக்கும். ஃபோன் எடுத்து பார்த்தா 20 ஃபோன் வந்தால் 10 ஃபோன் வீட்டில் இருந்தால் வரும். எப்படி இருக்கிறீங்க, சாப்பிட்டீங்களா, படுத்தீங்களா, தூங்குனீங்களா, பயானம் முடிச்சிங்களா, பேசிகிட்டே இருப்பாங்க மனைவி மக்கள். காரணம், அவர்களோடு நாம் இருக்கிற காலம் அவர்களுக்கு அத்தனை ஹாப்பியான காலம். இதுதான் ஒரு அழகான கணவனின் அடையாளம். இதை பதித்து விட்டவர்கள் முத்தம நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்ம வீடு நமக்கு ஒரு அங்கீகாரம் தர வேண்டும், நம்முடைய பிள்ளைகள் நமக்கு அங்கீகாரம் தரணும், நம்ம மனைவி அங்கீகாரம் தரணும், நம்ம பெற்றோர்கள் தரணும். அப்போதுதான் அடியார்களும் உங்கள் மாமூம்களும் உங்களுக்கு அங்கீகாரம் தருவார்கள். வெளியில் அங்கீகாரம் கிடைப்பதற்கு வீட்டில் அங்கீகாரத்தை பெறணும். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌபீக் செய்வானாக. ஹஜ்ரத் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர் கேட்டார், என் மனைவிக்கு எனக்குள்ள விவகாரத்தில் இப்படி பேசிட்டேன், தலாக்குன்னு சொல்லிட்டேன், சூரிய சந்திரனை விட நீ அழகா இருந்தா, இல்லைன்னா அந்த அம்மா என்னால் பிரிஞ்செலாம் இருக்க முடியாது. என்னப்பா செய்ய முடியும், நீ சொல்கிறதுக்கு முந்திலப்பா யோசிக்கணும். இல்லை நான் அந்த உச்சகட்டமாக புகழ், எதுக்கு புகழ்கிற, அளவோடு புகழ், சந்திரனை விட என்னத்தை வந்த பேச்செல்லாம் உனக்கு எதுக்கு? சில பேர் அந்த நேரத்தில் மெய் செலுத்து போய் என்னத்தையாவது கொட்டுறது, அதெல்லாம் செய்யக்கூடாதுன்னாங்க. அவர் மாட்டிக்கிட்டார் ஆள். வெளியில் வர்றார். இங்கே இமாம் ஷாஃபி இப்போ எங்கே இல்லை, தர்ஸில் இல்லை. ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வெளியில். ஏன் வெளியிலன்னா இங்கே சில செயல்களில் அவங்க அதை பிடிக்கலன்னு அனுப்பிட்டாங்க. உண்மை நிலை இனிமேதான் விளங்கும். இமாம் ஷாஃபி அவரை கூப்பிட்டாங்க. அவங்க பார்த்துக்கிட்டாங்க, ஏதோ ஃபத்வா கேட்டு வராரு. இமாம் ஷாஃபிக்கு என்னன்னா, மாலிக் இமாம் ஃபத்வா கொடுக்கணும் பக்கத்தில் இல்லை, என்னான்னு அந்த இல்மை எடுத்துக்கிறணும். தலப்பு தேடுதல். மாலிக் இமாம் என்ன ஃபத்வா கொடுத்தாங்க, அந்த ஃபத்வாவை நம்ம விளங்கணும். கூப்பிட்டு கேட்டாங்க, என்னப்பா எதுக்குப்பா போன இமாம் மாலிக்கிட்ட? இப்படி போன என் பொஞ்சாரியை பார்த்து, நீ இந்த மாதிரி சந்திரனை விட ஜொலிப்பா, இல்லைன்னா நீ தலாக்குன்னு சொல்லிட்டேன். மாலிக் இமாம் தலாக்கு நிகழ்மான்னு ஆமாண்டாங்க. அந்த மசாயில கேட்டு விளங்குறது ரொம்ப ஆசை. அப்படியா? ஓ ஜவுஜத்துக்கா அஜ்மலு மினல் கமர்னாங்களாம். ஓ மனைவி சந்திரனை விட எப்பேர் அழகிப்பான்னாங்களாம். யார்? இமாம் ஷாஃபி. அவருக்கு கோவம் வந்துட்டு, என் பொஞ்சாரி நீங்கள் பார்த்தீங்களான்னு கேட்டார். அவர் உடனே கேட்டார், லவ் ராயித்தஹா, பார்த்தீங்களா என் பொஞ்சாரிய? என் பொஞ்சாரி சந்திரனை விட அழகுன்னு சொல்கிறான்னு தான் நீங்கள் எப்போ பார்த்தீங்க என் மனைவியன்னு கேட்குறார். அந்த மனுஷன் அங்கே போகிறார். எப்போ பார்த்தீங்க? அவர் கோபத்தில் கேட்டான்னு எழுதுகிறாங்க. அல்லாம இப்னு அஸ்ஸாக்கிர் எழுதுறாங்க இந்த சம்பவத்தை, ஞாபகம் வச்சுக்கிறணும். உங்க மனைவி ஜௌஜத்துக்கு அஜ்மல் மினல் கமர், சந்திரனை விட உங்க மனைவி அழகானவங்க. மனைவி நீங்க பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டாங்க. பார்க்கலாம் இல்லப்பா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், லகத் ஹலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம், நான் படைத்த படைப்புகளிலெல்லாம் மனிதர்களை அழகாக படைத்திருக்கிறேன். அல்லாஹ் மனிதர்களை அழகா படைச்சிட்டேன்னு சொன்ன பின்னால சந்திரனுக்கென்ன அழகு உங்க மனைவியை விடன்னு கேட்டான். சந்திரனுக்கென்ன அழகு உங்கள் மனைவியை விட, என்னை விட, உங்களை விட உங்கள் மனைவி தான் சந்திரன் அழகு. எனவே உங்க மனைவி தலாக்காக மாட்டார்கள். அதான் பாயிண்ட். உஸ்தாதுகளுக்கெல்லாம் உஸ்தாத் இமாம் மாலிக் அவங்க தலாக் ஆகிவிடுவார்கள் என்று ஃபத்வா கொடுத்தாச்சு. இங்கே உங்க மனைவி தலாக் ஆக மாட்டாங்க. யாரு? இப்போ அட்மிஷனை விட்டு வெளியில் நிற்கிறாஹா? அது பேர் அட்மிஷன் ஃபார்மை க்ளோஸ் பண்ணவா வச்சுக்கிடவா நிலையில் நிற்கிறவங்க உங்க மனைவி தலாக் ஆக மாட்டாங்கன்றாங்க. ஆன்மீகம் என்பது ரொம்ப அழகானது. எப்போது அது அழகாகும்? என் வாழ்க்கையை அலங்கரித்தால் ஆன்மீகம் தான் அழகு. என் வாழ்க்கையை அலங்கரிக்கணும். உலகத்தின் மீது பற்றில்லாத வாழ்க்கை, இன்னொரு பக்கம் மறுமையின் மீது அழகிய ஆசை உள்ள ஒரு வாழ்க்கை. அந்த ஆசை உள்ள வாழ்க்கை எவ்வளவு அழகாக இருக்கும். இங்கே உங்கள் மனைவி தலாக்கு இல்லை அப்படின்னு கன்ஃபார்மாக சொன்ன போது அவர் சொன்னார், நான் மாலிக் மாவட்ட போய் மீண்டும் கேட்டுட்டு வர்றேன்ட்டு அவர் போகிறார். விவகாரத்தை பெருசாக்குற மாதிரி மீண்டும் அங்கே போனார். அங்கே போய் அவர் சொன்னார், நீங்கள் இந்த மாதிரி தீர்ப்பு வழங்கிட்டீங்க. அங்கே வெளியில் ஒருத்தர் இருக்கார், அவர் கூப்பிட்டு கேட்டார். கேட்டுட்டு அவர் அப்படிலாம் இல்லை, நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்கன்றாருங்கிறார். அங்கே போய் அவர் சொன்னது தப்பு, அவர் சொன்னது தப்புப்பா, மனைவி தலாக்கெல்லாம் ஆக மாட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு.
உடனே மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவரை கூப்பிடுப்பா, யார் அந்த ஆள் யாருன்னு கூப்பிட்டு வந்தால் இமாம் ஷாஃபி வர்றாங்க. ஷாஃபியை பார்த்த உடனே இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, அப்படி தப்பு இப்பெல்லாம் ஒரு பாவம் பேச தெரியாமல் பேசுகிறாரு, அதெல்லாம் விஷயம். அவங்க தலாக்கு ஆகிட்டதாக தாங்க சொன்னால் என்ன காரணம்னு கேட்டேன். இந்த மாதிரி விஷயம். ஆனால் அல்லாஹ் லக்கது ஹலக்கனல் இன்சான பி அஹ்ஸனி தக்வீம்னு ஆயத்தை சொல்லியிருக்கிறானே, மனிதர்கள் தான் படைப்புகளிலெல்லாம் சிறந்த படைப்பு, அழகான படைப்புன்னு சொல்கிறான். அழகான படைப்புன்னு மனிதனை சொன்ன பின்னால் உன் மனைவி சந்திரனை விட அழகு இல்லைன்னா தலாக்குனார், அழகு இல்லாததும் தலாக்கு, மனைவி தானே சந்திரனோட அழகுன்னு அல்லாஹ் சொல்கிறான். நாங்கள் உடனே இமாம் மாலிக் சொன்னார்களாம், அஹ்தா மாலிக்குன் வ அஸாப ஷாஃபிஈ, மாலிக் தவறு செய்து விட்டார், ஷாஃபி சரியாக சொன்னார். யார் சொன்னா? இமாம் மாலிக். மாலிக் தவறு செய்து விட்டார், இமாம் ஷாஃபி சரியாக நடந்தார். காரணம் அல் ஹக்கு, உண்மை என்பது அது பின்பற்றப்பட வேண்டிய ஒன்று என்றார்கள். உண்மை என்பது பின்பற்றப்பட வேண்டும். யாரு சொன்னாலும் உண்மையை தான் பின்பற்றணும். ஏன் இமேஜ் குறையுது? நான் ஒரு தீர்ப்பை சொன்ன பின்னாலும் நீங்கள் மாற்றி சொல்லிட்டா அப்போ எனக்கு என்ன மதிப்பு? அதல்ல, உண்மை என்பது பின்பற்றப்படணும். அது யார் சொன்னாலும். இமாம் ஷாஃபி தான் உண்மையை சொல்லியிருக்கிறார், எனக்குள்ளே தவறு நடந்து விட்டது என்று சொன்னார்கள் இமாம் மாலிக். இது எப்போது நடக்கும்? அர்கப ஃபில் ஆஹிரா, ஆஹிரத்து விஷயத்தில் ரொம்ப ரொம்ப இஷ்குடையவர்களாக இருந்தால் இந்த உலகத்தில் தன் மதிப்பு மரியாதையை தாண்டி அல்லாஹ் தான் எனக்கு கிடைக்க வேண்டும். எனக்கு கிடைக்க வேண்டியது யார்? அல்லாஹ் கிடைக்கும். என் அன்பு மௌலவிகள், எங்களை வார்த்தெடுத்த உஸ்தாதுமார்கள், சங்கைமிக்க ஆலிம்கள், நான் உங்களுக்கெல்லாம் ஞாபகப்படுத்துவேன் இந்த சிஃபத். ஏன்னா இன்னைக்கு உங்களோடு அல்லாஹ் பேச வைத்திருக்கிறான். இது வெறும் வார்த்தைகளாகிடக்கூடாது. பொதுமக்கள்கிட்டே நான் சொல்கிறது, நீண்ட தியாகத்துக்கு பின்னால் உங்களோடு வந்து பேசுகிறோம். உங்கள் வாழ்க்கையாக மலரவில்லை என்றால் எங்கள் நேரம் வீணானதாக நாங்கள் ஆகிடுவோம். உங்கள் வாழ்க்கையில் மறந்தால் எங்கள் மன்னரையும் சொர்க்கமாகும். மக்கள்கிட்ட பேசும்போது சொல்கிற வார்த்தை, இங்கே உலமாக்கள் எடுத்து நடப்பதில் உங்களுக்கு நிகர் நீங்கள் தான். உலமாக்கள் எடுத்து நடப்பதில் நாம் தான் முன்னோடி. எனவே அருகப், இந்த 3 சிஃபத்தும் உங்கள் கல்பில் இருந்துக்கிட்டே இருக்கணும். நான் அசுகத ஆயிட்டேனா, நான் அருகப ஆயிட்டேனா. அசுகது ஃபித் துன்யா, அருகபு ஃபில் ஆகிரா. அருகபுனா என்ன? இமாம் மாலிக் சொன்னா அஹ்தா மாலிக், நான் தவறு செய்து விட்ட மாலிக் என்றார்கள். என் ஷாஃபி சரியாக நடந்தார். எப்போ நடக்கும்? அல்லாவின் மீது உள்ள இன்பம், அவன் மீது உள்ள அச்சம், மறுமை சார்ந்த சிந்தனை. நம்ம எப்படியாவது நம்ம சொன்ன பொய்யை நம்ம தெரியாமல் சொல்லிட்டோம், அதை எப்படியாவது சரிப்படுத்துறது. இல்லை அப்படி இல்லை. அதாவது இது இப்படியே சில பேர் உளர்த்தி குழப்பி செய்த தவற சரியாக்க முனைபவர்கள் லைசக்கான அசுகதபில் அருகபில் ஆகிரா, அவங்க ஆகிரத்தினுடைய ரகபத்துடையவங்களாக இருக்க முடியாது. அல்லாவை அடைய வேண்டும் என்றால் ஆகிரத்துடைய ரகபத்தில் நிறைய இருக்குது. நான் எல்லா இடத்துலையும் சொல்கிறது, நம்ம வேலை அல்லாவை காட்டணும் மக்கள்கிட்ட. ரப்பை பாரு, ரப்பு எப்படி இருக்கிறான், ரப்பு என்ன இப்படி ஆக்கினா, ரப்பு இதை செய்ய சொன்னான், ரப்பு தான் என்ன. நான் அல்லா அடிக்கடி சொல்கிறது, நான் பேசுகிறதே இல்லைங்கிறது. இந்த நாவை பயன்படுத்தி அல்லாவே பேசுகிறான். நான் என்ன பேச முடியும்? முஹர்ரிக் அல்லாஹ், நான் பேசுவதில்லை. என் ரப்பு பேசினான். அல்லாஹ் நீ காட்டு. அல்லாஹ்வுடைய சுன்னத் என்ன தெரியுமா? அவன் தன்னை மறைச்சு உங்களை காட்டுவான். அல்லாஹ் உங்களை காட்டுவான். ஹசரத்துப்பா எவ்வளோ பெரியவங்க பாரு அப்படின்னு அவன் காட்டுவான். நீ சொல்லணும், என் ரப்ப பாருப்பா, அவன் எவ்வளோ பெரிய ஆள். அல்லாஹ் சொல்லுவான், ஹசரத்து ஹிதுமத் செய், அவள் காலை கழுகு, பாக்கியம் கிடைக்கும். ஹசரத் இமாம் முஸ்லிம் ரஹமத்துல்லாஹி அலை, இமாம் புகாரி ரஹமத்துல்லாஹி அலை வந்து சந்திக்கிறாங்க. இஸ்மாயில் இப்னு புகாரி ரஹமத்துல்லாஹி அலை சந்தித்து அவங்க மாணவர், இவங்க உஸ்தாத். ஒரு மாணவர் உஸ்தாதோடு எப்படியெல்லாம் நடக்கணும். என்றைக்கும் நம்ம உஸ்தாதுமார்கள் நமக்கு உஸ்தாது தான். அவங்களுக்குள்ள கண்ணியம் நம்ம கல்வியில் எப்போதும் இருக்கணும். அவங்களை கொண்டே அல்லாஹ் நம்மை உருவாக்கினான். அவர்கள்தான் நம்முடைய எதிர்காலம். இன்றைக்கு நான் ஜொலிப்பதற்கு அல்லாஹ் அவர்களை காரணமாக்கினான். நம்ம உஸ்தாது மீது நம்ம கல்வியில் இருக்கக்கூடிய அந்த நிலையை நம்மள்கிட்ட மக்தப் ஓதுற பிள்ளைங்களுடைய கல்வியில் அல்லாஹ் நம்மை கொண்டு உட்கார வச்சிருவான். வந்தாங்க யார்? இமாம் முஸ்லிம். யாரிடத்திலே? இமாம் சையதுனா முஹம்மது பின் இஸ்மாயில் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இடத்துல வந்தார்கள். தஅனி யா உஸ்தாதல் உஸ்தாதீன்,
ஒயா சையிதல் முஹத்திஸீன், அங்க சொன்ன வார்த்தை உஸ்தாதுகளுக்கெல்லாம் உஸ்தாத் அவர்களே, ஹதீஸினுடைய ஆய்வாளர்களில், ஹதீஸின் அறிவிப்பாளர்களில் தலைமை பீடத்தில் இருக்கக்கூடியவர்களே, தஅனி உகப்பில் ரிஜ்லை, கொஞ்சம் என்னை அனுமதி கொடுங்கள், உங்கள் 2 காலையும் முத்தமிடுகிறேன். தஅனி உகப்பில் ரிஜ்லைன், உங்கள் 2 காலையும் முத்தமிடுகிறேன். காலை முத்தமிடலாமா, கூடுமா கூடாதா என்பதையெல்லாம் தாண்டி சொன்னவங்க இமாம் முஸ்லிம். இமாம் முஸ்லிமுக்கு நம்ம கல்வில பெரிய இடம் இருக்குது. எந்த வார்த்தையிலும் சருகாதவர்கள், பிழை செய்யாதவர்கள், தவறு இழைக்காதவர்கள் இமாம் முஸ்லிம். தஅனி உகப்பில் ரிஜ்லை, உங்கள் 2 காலையும் முத்தமிடுகிறேன், என்னை அனுமதியுங்கள். உஸ்தாதுல் உஸ்தாதீன், சையிதுல் முஹத்திஸீன். அந்த இதயத்திலே இருந்த இடம், உஸ்தாதை எங்க தூக்கி வைக்கணும் அங்க தூக்கி வைக்கிற இடத்தை அல்லாஹ் கொடுக்கிறான். அது அழகான ஒரு வாழ்க்கை. அது எப்போதெல்லாம் ரகபத்து பில் ஆஹிரா வந்து விடுமோ, உலகத்தில் நம்மை லேசாக நினைப்போம், மற்றவர்களை பெருசாக நினைப்போம். நம்ம லேசாக்க அல்லாஹ்வின் பார்வையில் நாம் ரொம்ப பெரிய ஆளாக ஆகிட்டே இருப்போம். அல்லாஹ்வுக்கு ரொம்ப பெரிய என்னன்னு சொன்னால், நீ ஒன்றை அழிச்சிரு, நான் ஒன்றை உயர்த்திடுறேங்கிறான். அல்லாஹ்வுக்கு பிரியம் அது. அப்போ ரகபத்துங்கிற நிலை சும்மா வெறும் அர்த்தம் நான் வைக்கல, மறுமையில் ஆசைப்படுறதில்லை இங்கே நோக்கம். ரகபத்துல் பில் ஆஹிரா என்றால் அதற்கு பின்னால் கிடைப்பது என் இமேஜையை நான் பார்க்க மாட்டேன். ஆமாம், இப்படி நடந்தால் நம்ம மதிப்பு என்னாகும், அதெல்லாம் வராது. எல்லாத்தையும் தாண்டி எங்கே அல்லாஹ்வின் கண்ணியத்தை மேம்படுத்த முடியுமோ, ஹக்கை காப்பாற்ற முடியுமோ, சத்தியத்துக்குள் நின்று வாழ முடியுமோ, அங்கெல்லாம் நான் போய் நிற்பேன். அதில் எனக்கு கொஞ்சம் கூடுதல் குறைவு நிலை வந்தாலும் அதை பற்றி நான் யோசிக்க மாட்டேன். காரணம், இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார்களாம், ஹக்கு தான் பின்பற்றப்பட வேண்டும். ஹக்கு இமாம் ஷாஃபியின் நாவில் வந்தது என்றார்கள். அந்த நிலை ரொம்ப பாதுகாப்பான நிலை. அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் ஹயாத் வரைக்கும் தந்தருள் பாலிப்பானாக. 3வது ரொம்ப பெரிய விஷயம், இந்த நேரத்தில் முடிக்கணும், எனக்கு புறப்படணுங்கிறதுனால நான் ஒரு கணக்கு வச்ச ஒரு மணி நேரமாவது உங்களோடு உரையாட வேண்டும். அந்த நேரம் கரெக்டாக முடியும். அன்பர்களே, சங்கைமிக்க உலமாக்கள், சமூகத்தில் இது இங்கே நிற்க போகிறது இல்லை, இந்த செய்தி அப்படியே வெளியில் போயிடும். கிட்டத்தட்ட பல்லாயிரம் ஆளுங்கள் பார்க்க வேண்டிய செய்தியாக இது போகும். கேட்கிற இடத்தில் இருப்பார்கள். ஒவ்வொரு ஆலிம்களின் இதயத்திலும் இந்த செய்தி நின்று ஒரு பெரிய சிகிச்சை அளிக்கும். அந்த சிகிச்சை அவர்களின் வார்த்தை மக்களின் இதயத்தில் சிகிச்சை அளிக்க இடத்துல கொண்டு நிப்பாட்டியும். அல்லாமா ஷம்சுல் ஹுதா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, உன் வாழ்க்கையை மக்கள்கிட்ட சொல்லு, அது மக்கள் கல்புல ரீச் ஆகும்பா. ஒன்று சொல்லுப்பா, நான் இப்படி வாழ்கிறேன்னு சொல்லு, அப்படி வாழ பழகுன்னாங்க. உன் வாழ்க்கை எடுத்து சொல்கிற மாதிரி நீ மாறிடும்பாங்க. நான் நிறைய கூட்டத்தில் சொல்கிறது, 32 வருஷம் ஆச்சு. நேற்று கூட சொன்னேன், நான் ஒது இல்லாத நிமிடமும் நேரமும் என் வாழ்க்கையில் இல்லைன்னு. ஒது இல்லாத நிமிஷம் இல்லை, நேரம் இல்லை. நான் பள்ளிவாசலில் நுழைஞ்சு எவ்வளோ பிஸியில் வருவேன், என்னை பார்த்த உடனே காம சொல்லணும் சொல்லிடுவார். அதற்கு ஒது செய்யணும் கவலையே பட மாட்டார். அவர் செய்தா என்ன செய்யாட்டா என்ன அப்படிலாம் இல்லை, அவருக்கு தெரியும் ஒது இல்லாமல் மனுஷன் இருக்க மாட்டார். ஒது இல்லாமல் வாழ்ந்தது இல்லை, இரவு கூட இருக்கிறது இல்லை. தூங்கினா ஒது முறியும், அவ்வளோதான். தூக்கத்தில் விழித்தால் யூரின் போனால் தண்ணி இருந்தால் போகிறது, தண்ணி இல்லைன்னா யூரினே கட் பண்ணிட போகிறது இல்லை. அதனால் நோய் வந்துச்சா நோய் வரல, அல்லாஹ்வுக்கு தெரியும். எனக்காக இவன் அப்படி படுத்தான்னு தெரியும். எனக்காக அவன் ஏன் போய் ஒது செய்யலை, தண்ணி இல்லை, அதனால் பாத்ரூம் போகலை, அல்லாஹ்வுக்கு தெரியும். நான் இதையெல்லாம் முருட்டு நம்பிக்கையோ குருட்டு நம்பிக்கையோ, அதை தாண்டி என் வாழ்க்கையில் அனுபவிக்கிற நம்பிக்கை, இதெல்லாம் அனுபவிச்சிட்ருக்கோம். அல்லாமா ஷம்சுல் ரஹ்மத்துல்லாஹி சொல்லுவாங்க, உன்னை காட்டு, உன் வாழ்க்கையை காட்டு மக்கள்கிட்ட. அல்லாஹ் என்னை இப்படி எல்லாம் வாழ வைத்தான் என்று சொல். அந்த இடத்தில் நீங்கள் நின்றால் மக்கள் இதயங்கள் பெரிய சிகிச்சை பெறும், பெரிய மாற்றம் பெறும். எங்கள் ஹதரத் எப்படி இருக்கிறாங்க, அவங்கள தான் நான் பின்பற்றணும், வாழணும், அந்த வாழ்க்கை. 3வது அஸ்வனு லி நஃப்ஸிஹி. சுப்ஹானல்லாஹ். ஒவ்வொன்றையும் பல மணி நேரம் இங்கே பேசணும். உலமாக்கள், நான் மத்தனை சொல்லிட்டா நீங்கள் அதுக்கு நிரப்பமான ஷரகு எழுதிடுவீங்க. மத்தனை நான் சொன்னால் நீங்கள் ஷரகு எழுதுவீங்க. இருந்தாலும் கொஞ்சம் ஷரகுடனேயே சொல்லியிருக்கிறேன். விரிவான ஷரகு உங்களுக்கு தேவை இருக்காது.
அஸ்வனுலி நஃப்ஸ், மூன்றாவது தன்னை பாதுகாத்த நிலையில் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். சுப்ஹானல்லாஹ். நஃப்ஸை பாதுகாப்பாங்க, தன் நஃப்ஸை பாதுகாத்துருவாங்க, தன்னை எந்த இடத்திலும் சருக விட மாட்டாங்க. தனி வாழ்க்கை அழகாக இருக்கும். என்னுடைய தனி வாழ்க்கை, நான் மக்களோடு எப்படி இருக்க வேண்டும், நான் சொன்னேன். சமூகத்தோடு எப்படி, ஞாபகம் வையுங்கள், பெரிய ஆலிம்களோடு எப்படி, சின்ன ஆலிம்களோடு எப்படி, இமாம் முஸ்லிம் எப்படி இமாம் புகாரியோடு, இமாம் மாலிக் எப்படி முஹம்மது பின் அப்துல்லா முபாரக்கோடு, பெரிய ஆலிமோடு சின்ன ஆலிம் எப்படி, சின்ன ஆலிமோடு பெரிய ஆலிம் எப்படி, இன்னொரு பக்கம் என் தனிமை எப்படி இருக்க வேண்டும், நான் தனிமையில் என் ரப்பின் பார்வை விட்டும் நான் மறைய மாட்டேன். நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இங்கே நீங்கள் பார்க்குறீங்க, நான் ஜமாத்தில் வந்து தக்பீர் கட்டுறேன், உங்களுக்கு முன்னால் சுன்னத் தொழுகிறேன், உங்களுக்கு முன்னால் நான் தொழுகிறேன், கண்ணீர் வடிக்கிறேன். இது உங்கள் பார்வைக்கு படும் இடம். நான் என் பெட்ரூமில் உட்காந்து தக்பீர் கட்டணும், கண்ணீர் வடிக்கணும். அங்கே என் ரப்பு பார்க்கிறானா இல்லையா? என் தனி வாழ்க்கை பொது வாழ்க்கையை விட அழகாக இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட அழகான துவா, உயிரோட்டமான துவா. அல்லாஹும் மஜ்அல் சரீரத்தி ஹைரம் மின் அலானியத்தி, என் வெளிரங்க வாழ்க்கை, பகிரங்க வாழ்க்கை, மக்கள் மன்றத்தின் வாழ்க்கையை விட என் தனிமையான ரகசியமான வாழ்க்கை, அல்லாஹும் மஜ்அல் சரீரத்தி ஹைரம் மின் அலானியத்தி, என் வெளிரங்க வாழ்க்கையை விட என் தனி வாழ்க்கையை, என் அந்தரங்க வாழ்க்கையை எல்லா வகையிலும் அழகாக்கி வைப்பாயாக. அந்த துவாவை நான் பல வருஷம் அல்லாஹ்ட்ட கேட்குறேன். ஏன்னா என் பெட்ரூம் வாழ்க்கையில் என் மனைவி கூட பார்க்க முடியாத இடம் இருக்கிறது, என் பிள்ளைகளின் கண்ணில் படாத இடம் இருக்கிறது. என் கல்பு எங்கெல்லாம் போகுமோ வருமோ, என் நஃப்சு என்னவெல்லாம் ஊசலாட்டம், என் ஊசலாட்டத்தையும் அல்லவா அல்லாஹ் அறிகிறான். ஊசலாட்டம் யாருக்கு தெரியும்? அல்லாஹ் சொன்னானே, ஓ யாலம் மாஃபி அன்புசிக்கும், அல்லாஹு யாலம் மாஃபி அன்புசிக்கும். நஃப்ஸுல உள்ளது அல்லாஹ்வுக்கு தெரியும். அப்போ மன ஓட்டத்தை பார்க்கிற ரப்பு என் ரகசிய வாழ்க்கையிலும் என்னோடு இருக்கிறான். என் அந்தரங்க வாழ்க்கை ரொம்ப அழகாகணும். நஃப்ஸை பாதுகாக்கிற வாழ்க்கையில் நான் இருக்கணும். அது அத்துமீறும், மீறவிடக்கூடாது. யார் இருக்கிறார் என்று கேட்கும், அது இங்கே யார் பார்க்கிறார் என்று கேட்கும். என் கையில் இருக்கிற செல்போனே என்னை காம சிந்தனையில் கொண்டு வீழ்த்த முயற்சிக்கும். அங்கே வெளியே ரூம்லலாம் ஒன்றும் இல்லை, போஸ்டர் இல்லை, அது இல்லை, இது இல்லை, எதுவுமே இல்லை, டிவி இல்லை. கையில் இருக்கிற மொபைல் போதும் சாலிஹீங்களையும் சருக வைப்பதற்கு. எத்தனை இரவுகள் சாலிஹீங்களின் கண்ணீருக்கு இடையே நம்முடைய இரவுகள் பாழாகி போகிறது இந்த உம்மத்திலே. இன்றைக்கு இரவு தூக்கம் அழிந்து போகிறது. ஆபாசங்களிலே, தேவையற்ற காட்சிகளிலே, சிந்தனைகளில் இரவெல்லாம் அல்லாஹ்வின் நினைவில் உறைந்து போன வலிமார்களும் சூஃபிகளும் ஆலிம்களும் ஞானிகளும் நம்முடைய பார்வையில் பட வேண்டுமே. இரவுதான் அல்லாஹ்வுக்கும் நமக்குள்ள ஒரு அழகிய உறவு. நான் சொல்றது நீங்க அல்லாஹ் அல்லாஹ்னு சொல்லிட்டு படுக்க சொல்லல, நீங்க படுங்க, உங்க பெட் அல்லாஹ்னு சொல்லணும். நீங்க படுக்கணும், உங்க பெட் அல்லாஹ்னு சொல்லும். எப்ப சொல்லும்? ஓடும் இரத்தத்துக்குள் அல்லாஹ்வை ஓட விடுங்கள், உங்க பெட் அல்லாஹ்னு சொல்லும். ஓடு ரத்தத்தில் அல்லாஹ் ஓட விடுறது. அல்லாஹ் ரத்தம் ரப்ப கொண்டு சொன்னாங்களா இல்லையா? இன்ன ஷைத்தான எஜ்ரி மின் இப்னி ஆதம் மஜ்ரத் தமி. ஷைத்தான் மனிதனில் எங்கே இருக்கிறான் என்று கேட்டபோது உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரத்தம் ஓடும் இடமெல்லாம் ஷைத்தான் ஓடுகிறான். என் ரத்தம் எங்கெல்லாம் ஓடுது இப்படி பார்த்தீங்கன்னா எல்லா நரம்புகளும், அந்த பிளட் எடுக்கும்போது கரெக்டாக பிடிப்பாங்க அந்த நரம்பை, எல்லா நரம்புலையும் ரத்தம் ஓடுது, மூளை அசை வரைக்கும். அந்த ரத்தத்துக்குள்ளே ஊடுருவி ஓடிக்கொண்டிருக்கிறான் ஷைத்தான். எந்த சந்தர்ப்பத்தில் யாரை எப்படி வீழ்த்த முடியும் என்று நமது சூஃபிகளும் ஞானிகளும் உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுதலில் ரத்தம் ஓடும் இடத்திலெல்லாம் ஷைத்தான் ஓடும்போது ஏன் ஒரு ரப்பு ஓட முடியாதுன்னு கேட்டான். ஏன் ரப்பு ஓட முடியாது? ரப்ப விடு, ரத்தம் ஓடும் இடத்தில் ரப்ப ஓட விடு. அந்த நாணயம் ரத்த துடிப்பு அல்லாண்டு துடிக்கும். உன் பெட்டும் பெட்ஷீட்டும் அல்லான்னு சொல்லு. அதான் நஃப்ஸை பாதுகாக்கிற வாழ்க்கை. அது ஒரு அருமையான வாழ்க்கை. இன்னைக்கு நாங்கள் பையத்து கொடுக்குறோம்னா அல்லாஹ் அல்லாஹ் திக்ரை தான் கொடுக்கறது, நாவில் சொல்ல வைக்கிறோம். இங்கே உலமாக்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு காலப்போக்கில் அந்த தர்பியத்து கிடைக்க கிடைக்க கல்ப திக்ரியை கொடுத்துருவோம். அதற்கூட நான் பேசிக்கிட்டு இருப்பேன்.
என் கல்பு அல்லான்னு சொல்லிக்கிட்டே இருக்கும், ஹதரத்து கல்பு அல்லான்னு சொல்லிக்கிட்டே இருக்கும், பேச்சு பேச்சாக இருக்கும், கல்பு அல்லாஹ் ஹயாத் ஆகிட்டு இருக்கும். கல்ப திக்ரி. நாங்கள் ஒரு 10 நிமிஷம் சும்மா இருக்கிறோம்னா உங்கள் பார்வையில் நான் மௌனமாக இருக்கிறதா தெரியும், என் ரப்பு பார்வையில் அவன் திக்ரில் இருப்பதா தெரியும். அவன் நினைவில் இருந்து தூரமாகும் நேரம் இருந்தால் அல்லாட்ட கேட்ட துவா, அந்த நேரம் வருவதற்கு முன்பு என் ரூஹு உன் நினைவில் உன்னோடு சேர வேண்டும். அவனை மறக்கிற வாழ்க்கையை விட அழகற்ற வாழ்க்கை வேறொன்றும் இல்லை. நஃப்ஸை பாதுகாக்கிற வாழ்க்கை ரொம்ப பெரிய வாழ்க்கை. நஃப்ஸுங்கிறது நம்ம கூட இருக்குது. ஷைத்தானும் மோசமானவன், நஃப்ஸும் மோசமானது. ஆனால் ஷைத்தானை விட 1000 மடங்கு கேவலமானது நஃப்ஸு. ஷைத்தானுடைய சூழ்ச்சி அதிகமாக, நஃப்ஸுடைய சூழ்ச்சி அதிகமானா நஃப்ஸுடைய சூழ்ச்சி தான் அதிகங்கிறாங்க. ஏன்னா அவன் மறைவான எதிரி, இது நமக்குள்ளே இருக்கிற எதிரி. நம்ம கூட இருந்து எப்போ நம்மளை கொண்டு கீழே தள்ள முடியுமோ அப்போ தள்ளி விட்டுரும். ரூஹு பிரியும் போது இந்த நஃப்ஸில் போராடி கொண்டு இருக்கிறாங்க பாருங்கள், ஆசைகள், அது இது காமம், அது ஆனால் இந்த நஃப்ஸு அடங்காது, அமைதியாகாது, அடங்கவே செய்யாது, அமைதியாகாது. இப்போ நாம் கொடுக்குற பயிற்சி தஸ்கியத்து நஃப்ஸு தான். அது ஆலிம்களுக்கு கொடுக்குற பயிற்சி கூடுதலாக தஸ்கியத்து நஃப்ஸ். நஃப்ஸை எப்படியெல்லாம் சரி செய்கிறது, அதை எப்படி எந்த நேரத்தில் எப்படி சரி செய்யணும், எந்த நேரத்தில் எப்படி அதை ஆக்கணும், அதுக்கு பல பயிற்சிகள். இல்லை தொழுகத்தில் விருப்பம் வரல, அதுக்கு தனி பயிற்சி. ஆசை ரொம்ப வருது, அதுக்கு தனி பயிற்சி. இல்லை நஃப்ஸில் எப்போ பார்த்தாலும் உணர்ச்சி வசப்பட்டு நிற்கிறேன், அதுக்கு தனி பயிற்சி. கோபம் அடங்கிறதே இல்லை, அதுக்கு தனி பயிற்சி. அந்த பயிற்சி தான் ரியாதாத்து நஃப்ஸ், நஃப்ஸுக்கான பயிற்சிகள். இதெல்லாம் ஷேக்கிட்ட போய் தான் படிக்க முடியும். தரிசில் கிடைக்காத பாடம். என் அன்பு மௌலவிகளுக்கு நான் சொல்லுகிறேன், இந்த பயிற்சி மிகப்பெரியது. அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் மனிதனின் ஆவி அடங்கும் போது மனிதன் ஆவிகளே வாங்கன்னு கூப்பிடுறதில்ல. யா ஐயத்துஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா இர்ஜி இலா ரப்பிக், நிம்மதியும் அமைதியும் பெற்ற ஆன்மாவே, எந்த ரப்பிடத்திலிருந்து போனாயோ அந்த ரப்பிடத்தில் மீண்டும் வருவாயாக. இர்ஜிங்கிறான். இர்ஜின்னு அர்த்தம் ஏற்கனவே எங்கிருந்து போனாயோ அங்கே வருவாயாக. ராவியத்தை மறதியா, ஒன்றை நான் பொருந்தி கொண்ட நிலையில் நீ வரணும், அதோட நீ என்ன பொருந்தி கொண்டு வரணும். எப்போ நடக்கும்? நீ எங்கிட்ட வரும்போது நீ என்ன பொருந்திக்கிடணும், நான் ஒன்றை பொருந்திக்கிடணும். இன்னைக்கு நம்ம பொருந்திக்கிறோம், அவன் பொருந்திக்கிறது இல்லை, அவன் பொருந்திக்கிறோம், நம்ம பொருந்திக்கிறது, ஏதோ ஒரு குழப்பம். ராவியத்தை மறதியா, அந்த ஆன்மாவுக்கு தான் அழைப்பு கொடுக்குறான் அல்லாஹ். எல்லா ஆன்மாவும் எங்கோ நடமாடுமோ பயமாக இருக்குது, அல்லாட்ட போய் சேரணுமா இல்லையா? அப்போ அஸ்வனுலின் நஃப்ஸ், நான் நிறைவுபடுத்துகிறேன். சஃபா மர்வா 2 மலைகளுக்கு இடையே வந்து வாகனம் ஓடிக்கொண்டு இருக்க ஒரு பெரிய ஷேக் வாகனத்துக்கு மேலே இருக்கிறாங்க. அவங்கள பார்த்த உடனே மக்காவினுடைய முஹத்திஸீன்கள், அஹ்லுல் இல்ம், இல்முடையவங்கள் எல்லாம் பெரிய ஷேக் முகத்தை பார்த்துட்டு பிரகாசத்தில் ஓடி வர்றாங்க. ஓடி வந்தாங்கன்னா பெரிய பெரிய இல்முடையவங்க வந்தாங்கன்னு சொன்னால் அந்த வாகனத்தை இழுத்துட்டு வர்றவரை பார்க்குறாங்க, அவங்க பெரிய ஷேக்காக இருக்கிறாங்க. ஒட்டகத்தில் இருக்கிறாங்க ஷேக்கு, அந்த ஒட்டகத்தை இழுத்து கொண்டு வருகிறவரை பார்த்தபோது அவங்க பெரிய ஷேக்காக இருக்கிறாங்க. மக்கள் அப்படியே மெய்சிலுக்க ஒட்டகத்தை இழுத்துட்டு வர்றவங்க சொன்னாங்க, மக்களை தஸ்ரியா, கொஞ்சம் நீங்கள் அவகாசம் ஆறுதலும் பெறுங்க, அவங்க ரொம்ப சோர்வாக இருக்கிறாங்க, கொஞ்சம் கழித்து தான் அவங்கள நீங்கள் சந்திக்கணும் அப்படின்ட்டு இவங்க மக்களுக்கு ஆசுவாசப்படுத்துகிறாங்க. மக்கள் உங்கள் கையை தாங்கன்னு கேட்குறாங்க. என் கை என் ஷேகுனுடைய வாகனத்தை பிடித்து கொண்டிருக்குமே தவிர அவங்க வாகனத்தை விட்டுட்டு உங்கள் மேலே நீட்டாது. ஒரு ஷேகை தூக்கி வச்ச இடம், ஆசான்களை தூக்கி வைத்து பார்த்த பார்வை யார் என்று பார்த்தால் ஒட்டகத்திற்கு மேல் இருந்தவர்கள் அல்லாமா அவுசாயி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இமாம் அவுசாயி அறிவுலகத்தின் களஞ்சியம், ஆற்றல் மிக்க மிகப்பெரிய இல்மும் ஞானமும் ரசூலின் தொடர்பும் பெற்றவர்கள். கீழே ஒட்டகத்தை பிடிச்சிட்டு நின்ன ஷேக் யாரு என்றால் அல்லாமா சையதுனா சுஃபியானு சௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. மிகப்பெரிய முஹத்திஸ், மிகப்பெரிய ஃபகீ, மிகப்பெரிய சூஃபி, எல்லா உலகத்திலும் கால் வச்சவங்க சுஃபியானு சௌரி. சுஃபியானு சௌரி என் ஷேக் மேலே இருக்கிறார்கள் என்று அல்லாமா அவுசாயினுடைய ஒட்டகத்தை தன் கையிலே பிடித்து கொண்டு, எங்க கையத்தாங்க, ஏன் கை எப்படி நீளும், என் ஷேக்கின் ஹிதுமத்தில் இருக்கிறது. இதுதான் நஃப்ஸை அழித்த பெரியார்களின் பாடம். இல்லைன்னா நமக்கு நஃப்ஸ் எழுந்திருச்சிடும், அப்படி அந்த ஒட்டகத்தை விட்டுட்டு கையை கொடுக்க போயிடுவோம். நம்ம கையை கேட்குறாங்களே, என் கையை உங்களிடத்தில் கொடுக்கக்கூட என் நஃப்ஸு சம்மதிக்காது. காரணம், என் நஃப்ஸை அல்லாஹ் விஷயத்தில் அழித்தவர்கள் என் ஷேக். ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். நேரம் ரொம்ப ஆச்சு. மற்ற இடத்துல பேசும்போது முடிக்கணும்னு ஆசை வரும், உங்கள் கூட பேசும்போது பேசணும்னு ஆசை வருது.
நீங்கள் அறிவின் பொக்கிஷங்கள். எங்கிட்ட ஒரு குறை இருந்தாலும் தனியாக வந்து நிறைவுபடுத்துங்கள், ஏற்க தயாராக இருக்கிறேன். வாழ்க்கை என்பது அழகானது. அல்லாஹ்வோடும் ரசூலோடும் நான் அழகாக வேண்டும். என்னோடு பழகிற நண்பர்களும் என் நண்பரா ரொம்ப அழகானவர் என்று சொல்ல வேண்டும். நான் ஜாஹிதாகி விடுகிறேன், ராகிபாகி விடுகிறேன், நான் அஸ்வனாகி விடுகிறேன். நஃப்ஸை பாதுகாத்தவனாயிடுறேன். என் மனைவி, என் பிள்ளை, என்னை இமாமாக ஏற்ற மாமும்கள், இப்படி எல்லோரிடத்திலும் மனசில் இருக்கிற பொறாமை, காழ்ப்புணர்ச்சி, விரோத போக்கு, இது எல்லாம் மௌத்தாகுவதற்கு பெரிய பயிற்சி வேண்டியதில்லை. இந்த மூன்றையும் அழகுபடுத்தினால் நாம் அழகாகி விடுகிறோம். நம்ம ரொம்ப நிம்மதியாக வாழ்கிறோம். அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் எங்கள் ஆலிம்களுக்கு இன்றைக்கு தேவை. நீங்கள் பேசுகிற ஜும்மாக்களும் உங்கள் 5 நிமிட சொற்பொழிவுகளும் எத்தனையோ லட்சம் மக்களின் தலைவிதியே மாற்றிவிடும். அப்படி மாற்றுவதற்கு இந்த மூன்றுக்கும் நாம் சொந்தமாக வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக, பொருந்திக் கொள்வானாக, ஹயாத்தில் பரக்க செய்வானாக. விடும் மூச்சும் எழும் பேச்சும் அவன் சிந்தனையாக்குவானாக. ஓடும் இரத்தத்திலும் அவன் அன்பு கலந்து ஓட வைப்பானாக. ஹயாத் வரையிலும் அவனுடைய ஹிதுமத்தில் நம்மை நிலைக்க வைப்பானாக. நாம் பெற்ற பிள்ளைகளை கண்குளிர்ச்சியாக்குவானாக. நமது பிள்ளைகளின் இல்மிலும் ஈமானிலும் அமலிலும் ரிசுக்கிலும் அல்லாஹ் பரக்க செய்வானாக. நமது பிள்ளைகளுக்கு உரிய காலத்தில் பொருத்தமான ஜோடிகளோடு திருமணங்களை நசீபாக்குவானாக. நமது பிள்ளைகள் கணவன் மனைவிக்கு இடையே அன்பு வாசம் தழும்பி வாழச் செய்வானாக. எங்கெல்லாம் கணவன் மனைவி சந்தோஷமாக இல்லையோ அவன் பேரருளால், இந்த உலமாக்களின் பரக்கத்தால் அல்லாஹ் அந்த கணவன் மனைவியர்களை சந்தோஷமாக்கி வைப்பானாக. சொர்க்கத்திலும் தொடர்ந்து வாழச் செய்வானாக. குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியங்களை தருவானாக. சாலிகான குழந்தைகளை தருவானாக. ஆஸ்பத்திரி வாழ்க்கையிலிருந்து நம்மையும் நமது குடும்பத்தையும் பாதுகாப்பானாக. அதன் செலவு சிரமங்களிலிருந்து பாதுகாப்பானாக. ஹயாத் வரையிலும் முடங்கி விடாமல், படுக்கையில் விழுந்து விடாமல் பாதுகாப்பானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் வல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும், நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும், நமது மனைவி, மக்கள், உற்றார், உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் சர்க்காரை ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவையும் ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.